எவ்வளவு மீட்டர்? This call is now being recorded. This call is now taking notes. Okay. So 1 கிலோமீட்டர் is equal to எவ்வளவு மீட்டர்? நார்மல் கொஸ்டின் தானே. 1 கிலோமீட்டர் is equal to dash மீட்டர். எவ்வளவு மீட்டர்? 1000 மீட்டரா? ஆமா தானே. அதே மாதிரி 1 hour is equal to எவ்வளவு செகண்ட்ஸ்? எவ்வளவு வினாடிகள்? ஓகே. சோ 1 hour is equal to 60 minutes. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ். அப்போ 60 into 60 பேசும்போது ஆன்சர் என்னது? 3600 செகண்ட்ஸ். அப்போ கிலோமீட்டரை ஓகே மீட்டரா மாத்துறதுக்கு 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் அவரை செகண்ட்ஸா மாத்துறதுக்கு 3600ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். யோகேஸ்வரி மேம் வீடியோ இது பண்ணிக்கோங்க மேம், ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ கிலோமீட்டர் பெர் அவரை கன்வெர்ட் பண்றதுக்கு மீட்டர் பெர் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு 1000 divided by 3600 போடுவோம். சோ அதை லைட்டா சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்னது? 5/18. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணா இட் should be multiplied by 5/18. 5/18ஆல என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் தரட்டா? 72 கிலோமீட்டர் பெர் அவர். இத மீட்டர் பெர் செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். ஆன்சர். சோ 72 கிலோமீட்டர் பெர் அவர். அப்ப அத மீட்டர் பெர் செகண்ட்ஸா மாத்த என்ன பண்ணணும்? 5/18ஆல மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? 118 is 18. அடுத்து இவன் பாத்தீங்கன்னா 418 is 72. அப்போ 418 72. அப்ப 4×5 20. ஆனா 20ங்கிறது என்ன யூனிட்? மீட்டர் பெர் செகண்ட். அப்படின்னா அவங்க ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் கிராஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? கிளியரா? சோ கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்ட்ஸால கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 5/18ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. இப்ப அதுவே வைஸ் வர்சா மீட்டர் பெர் செகண்ட்ஸ் கிலோமீட்டர் பெர் அவரா கன்வெர்ட் பண்ணும். அப்ப எதால மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னா அதோடைய ரிவர்ஸ், அதாவது 18/5. அதாவது 18/5. இப்ப நான் இதே கொஸ்டின் எடுக்கிறேனே, 20 மீட்டர் பெர் செகண்ட் அத நான் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்றேன். அப்ப 20 இன்ட்டு 18 டிவைட் பை 5. 4×5 4×5 20. 18 என்னது? 72 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? இந்த ரெண்டு கன்வர்ஷனும் கிளியரா? கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்ட்ஸா மாத்தோம்னா 5/18. மீட்டர் பெர் செகண்ட்ஸ் கிலோமீட்டர் பெர் அவரா மாத்தோம்னா 18/5. ஏதாவது ஒன்ன மட்டும் பிக்ஸ்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொன்னு அதோட மாற்று. 5/18 18/5. இது கிளியரா? எல்லாரும் கிளியரா? எஸ் ஆர் நோ? ரிப்பீட்னா ரிப்பீட்னு போடுங்க மேம். புரியல அப்படின்னா ரிப்பீட்னு போடுங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை தாண்டி இந்த கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தாலும் நம்மளால கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும். எஸ், குட். அண்ட் நெக்ஸ்ட், இப்ப இதுல பேசிக்கா டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா அப்கோர்ஸ் கொஸ்டின் நமக்கு வரும். ஓகேங்களா? தென் அதை தாண்டி எது கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ரெண்டு டைப். ஒன்னு ட்ரெயின் ரிலேட்டடா கொஸ்டின், இன்னொன்னு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ். போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். பட் நம்ம போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இங்க பாப்போமான்னு கேட்டா இல்ல, பார்க்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா நமக்கு இப்போ வரைக்குமே டிஎன்பிஎஸ்ல பெருசா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தது இல்ல. பட் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி நீங்க அப்படி போனீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இந்த ட்ரெயின் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? அதனால நம்ம இந்த ட்ரெயின் ரிலேட்டடா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு ட்ரெயின் ஒரு பர்சனை வந்து கிராஸ் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஆள் நிக்கிறான். ஓகே, அப்ப ட்ரெயின் கடந்த தொலைவு என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ட்ரெயின் கடந்த தொலைவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இங்க ஒரு நபர் இருக்கிறாங்கிற பட்சத்துல இந்த நபர் அவர் கிராஸ் பண்ணணும்னா டில் அவர் இங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்ப இந்த பர்சனை கிராஸ் பண்ணுவாரு? இங்க அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. அதுல இருந்து இப்படி கிராஸ் பண்ணிட்டு அதோட எண்டிங் பாயிண்ட் இங்க வர வரைக்குமே அந்த பர்சனோட பக்கத்துல ட்ரெயின் இருக்கும். எஸ் ஆர் நோ? அந்த நபரை ட்ரெயின் கடக்கிறதுக்கான தொலைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ட்ரெயினோட லெங்த். ஆமா தானே? இது புரியுதான்னு பாருங்க. ரயிலின் நீளம். ஒரு நபரோ இல்ல ஒரு கல்லோ, ஓகே, ஒரு போல், சரிங்களா, தூணுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி
ஏதாவது இருக்கும்போது அந்த ட்ரெயின் கடந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு ரயிலின் நீளம். புரிஞ்சுச்சா? இதுவே இன்கேஸ் ஏதோ ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமோ ஒரு தண்டவாளமோ இல்லாட்டி ஒரு டனல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஓகே, ரயில் கடந்த தொலைவு அப்படின்னு கேட்டா நல்லா பாருங்க. இப்ப இங்கதான் இருக்கு ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னா, இது முழுக்க பிரிட்ஜ் எப்ப கிராஸ் பண்ணும்னா நல்லா பாருங்க, இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மூவ் ஆகிக்கிட்டே இருந்தாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க வந்தாலும் கூட அது இப்படி போய் கடைசியில அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க எண்டிங் பாயிண்ட் இங்க வர வரைக்கும் அந்த ட்ரெயின் என்ன பண்ணும், அந்த பிரிட்ஜ் பக்கத்துல நிற்கும். கரெக்டா? ஆமா தானே? இப்போ ட்ரெயின் கடந்த தொலைவுன்னு கேட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பாலம், இல்ல ஒரு டனல், சரிங்களா? அடுத்து இன்னொன்னு என்ன, பிரிட்ஜ், ஓகே, தண்டவாளம். இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரெயின் கடந்த தொலைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட லெங்த், ரயிலின் நீளம் பிளஸ் என்ன அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மோட லெங்த்தும் பிளஸ் என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்மோட லெங்த். இது புரியுதா பாருங்க? பிளாட்ஃபார்ம் இல்ல, அது எதுனாலும் எடுத்துக்கலாம் நீங்க. டனல் லெங்த், பிளாட்ஃபார்ம் லெங்த், பிரிட்ஜ் லெங்த் எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு விஷயமும் கிளியரான்னு பாருங்க. ரயில் ஒரு கல்லையோ ஒரு மனிதனையோ இல்ல ஒரு போலையோ கடக்கும் போது ரயில் கடந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு ரயிலின் நீளம். அதே மாதிரி ஒரு ரயில் ஒரு பிரிட்ஜையோ ஒரு பாலத்தையோ இல்ல ஒரு பிளாட்ஃபார்மையோ இல்ல ஒரு டனலையோ கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது கடந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் பிளஸ் அந்த பிளாட்ஃபார்மோட லெங்த், பாலத்தின் நீளம். இது கிளியரா பாருங்க? நான் சொன்னது இது ரெண்டும் கிளியரா? ரிப்பீட்னா ரிப்பீட்னு போடுங்க, புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அமைதியாவே இருக்காதீங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, என்ன ஏன் எது டவுட், ஐ மீன் புரியலையா இல்ல அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க, புரியலன்னா ரிப்பீட்னு சொல்லுங்க. ஈவன் அன்மியூட் கூட பண்ண வேண்டாம். ஏன் ஹெசிடேட் பண்றீங்க? குட், தேங்க்யூ தமிழ் செல்வன் சார். மத்தவங்க புரியலன்னா தாராளமா கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எத்தனை வாட்டினாலும் நான் ரிப்பீட் பண்றேன், நோ இஷ்யூஸ். குட். மத்தவங்க இது வரைக்கும் ரெண்டு கிளியரா? சோ ரயிலின் கிரியேட்டிவ் இமேஜஸ் சொல்லுங்க, சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, டவுட்டா? ரிப்பீட் ஒன் டைம் மேம். ஓகே, சோ கவனிங்க. ஒரு ட்ரெயின் ஒரு மனிதனையோ இல்ல ஒரு கல், நான் இங்க கல்ல வச்சுக்கிறேன் சரிங்களா? இந்த கல்ல அந்த ட்ரெயின் எப்ப கிராஸ் பண்ணி முடிக்கும், முழுசா கிராஸ் பண்ணி முடிக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ரயிலுடைய லெங்த் இருக்குல்ல, இந்த ரயில் இப்ப இங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ட்ரெயின் இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருந்து இங்க போய் எண்ட் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த நேரத்துல ரயில் கடந்த தொலைவுன்னு கேட்டீங்க அப்படின்னா ரயிலுடைய நீளம். ஆமா தானே? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்ப ட்ரெயினோட லெங்த் 100 கிலோமீட்டர் இருக்குன்னா அது என்ன பண்ணும், 100 கிலோமீட்டர் கிராஸ் ஆகுற வரைக்குமே இந்த கல்லுக்கும் அந்த ரயிலுக்கும் சம்மந்தம் இருக்கும். ஆமா தானே? அப்போ ஒரு கல்லோ ஒரு போல், ஓகே, ஒரு தூண் மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு தூணோ இல்லாட்டி ஒரு மனிதன், அவங்கள கடந்து இருக்கக்கூடிய தொலைவு, ரயில் கடந்த தொலைவுன்னு கேட்டா அது ரயிலின் நீளம் மட்டும்தான். ரயிலுடைய நீளம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்குமே என்ன ஆகும், அந்த பர்சனுக்கும் அந்த ரயிலுக்கும் இடையில என்ன இருக்கும், அந்த ஒரு பாண்ட், ஒரு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க. கரெக்டா? இதுவே பிரிட்ஜ கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பிரிட்ஜ கிராஸ் பண்ணுதுங்கிற பட்சத்துல ரயில் இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது அப்படியே மூவ் ஆகி இங்க முடியிற வரைக்கும் அது கடந்திருக்கும், போயிருக்கும். அட் த சேம் டைம் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க வந்து எண்டிங் பாயிண்ட் இங்க முடியிற வரைக்கும் அந்த ரயில் என்ன பண்ணும், டிராவல் பண்ணும். ஆமா தானே? இங்கதான் ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. இங்க இருந்து அது ஆரம்பிக்குதுன்னா அது எப்ப ஸ்டாப் ஆகும், அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணுதுன்னா இங்க வரும்பொழுது மட்டும்தான் ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். அப்ப ட்ரெயின் கடந்த தொலைவு இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ரயிலின் நீளம் பிளஸ் பாலத்தின் நீளம். ஆமா தானே? ட்ரெயினோட லெங்த் பிளஸ் என்னது, பிரிட்ஜோட லெங்த். பிரிட்ஜோட லெங்த்தோ பிளாட்ஃபார்மோட லெங்த்தோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை போட்டுக்கோங்க. இப்ப கிளியரா? இப்ப கிளியரா பூர்ணிமம்? எஸ் மேம். ஓகே, இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு ட்ரெயினும் ஒரே டைரக்ஷன்ல வருது அப்படின்பாங்க.
அப்ப ரெண்டு ட்ரெயினும் ஒரே டைரக்ஷன்ஸ்ல வருதுங்கிறப்போ ஓகே அந்த ஸ்பீடுங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பீடுங்கிறத என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் 30 km/h வருது, இன்னொரு ட்ரெயின் 50 km/h வருது. கரெக்டா? அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பீடோட டிஃபரன்ஸ் என்னது 20 km/h. அப்ப அட் அ டைம் அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். கரெக்டா? சோ இதெல்லாம் நான் கொஸ்டின் வரும்போது இன்னும் டெப்தா நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றதை மட்டும் எழுதிக்கோங்க. சேம் டைரக்ஷன், ஒரே திசையாய் இருந்தால், ஒரே திசையில் இருந்தால் ஸ்பீடுங்கிறத மைனஸ் பண்ணுவோம். ஸ்பீடு 1 மைனஸ் ஸ்பீடு 2. ஓகே, அவங்க அந்த ரெண்டு ட்ரெயினுக்குள்ள டிஃபரன்ஸ், அந்த இடையில அவன் கடந்த தொலைவுக்கான வித்தியாசம்ங்கிறது அந்த ஸ்பீடுடையதா தான் இருக்கும். சரிங்களா? ஒருவேளை ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தால், ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த ட்ரெயின் இந்த பக்கம் வருது, இந்த ட்ரெயின் இப்படி வருதுங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்பீடை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா அந்த ஸ்பீடை ஆட் பண்ணுவோம். அந்த ஸ்பீடை நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இது ரெண்டை மட்டும் எழுதிக்கோங்க. நான் கொஸ்டின் வரும்போது இது மறுபடியும் நான் சொல்றேன். இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், அப்ளை பண்ணணுங்கிறது நான் கொஸ்டின் வரும்பொழுது சொல்றேன். சரிங்களா? சேம் டைரக்ஷன்னா ஸ்பீடை மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனா ஸ்பீடை பிளஸ் பண்ணணும். ஒரு வாட்டி நீங்களே சொல்லிக்கோங்க. சேம் டைரக்ஷனா மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷனா பிளஸ், ஸ்பீடை பிளஸ் பண்ணணும். கிளியரா? இது எல்லாரும் கிளியரா? அடுத்து போலாமா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஒரு பாக்ஸ் போட்டு கூட எழுதிக்கோங்க. இப்போ டைரக்ஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் சார். டைரக்ஷன்ங்கிற டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். தட் இஸ் ஸ்பீட் இன்டு டைம். படிச்சோமா? படிச்சோமா? இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். சரிங்களா? ஆனா நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா நான் கடந்த தொலைவு அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமா? நான் நார்மலா போற ஸ்பீடை காட்டிலும் ஒருவேளை நான் அதிகமா போறேன், ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணா நான் கடந்த தொலைவு அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமா? குறையுமா? மேம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன் மேம். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா டிஸ்டன்ஸ் அதிகமாகுமா குறையுமான்னு கேக்குறேன். ஆக்சுவலி நீங்க வந்து டிஸ்டன்ஸையும் டைமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் 20 km/h போறேன்னா 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணிருப்பேன். எஸ் ஆர் நோ? டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ். ஓகே, இங்க யூனிட்ட பாருங்க. கிலோமீட்டர்னா டிஸ்டன்ஸ். இதுவே நான் 25 km/h நான் போறேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவேன், எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் வந்து கிராஸ் பண்ணுவேன்? 25 கிலோமீட்டரா? ஆமா தானே? எஸ் ஆர் நோ? அப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா இந்த கிராஸ் பண்ண அளவு ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஆமா தானே? அதே மாதிரி நான் 1 மணி நேரம் போனதுனால 20 கிலோமீட்டர் போனேன். ஒருவேளை நான் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன், ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்ப 4 மணி நேரம்னா அதே டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். 4/8 சார் என்னது, சாரி 420 சார் என்னது, 80 கிலோமீட்டர். கரெக்டா? அப்ப நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிஸ்டன்ஸ் அதிகரிக்குது. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட். டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இது புரியுதான்னு பாருங்க. இது ரெண்டும் நேர்மாறு. தொலைவு அதிகரிச்சுச்சுன்னா சாரி வேகம் அதிகரிச்சுச்சுனாலும் தொலைவு அதிகரிக்கும், நேரம் அதிகரிச்சுனாலும் தொலைவு அதிகரிக்கும். இது புரியுதான்னு பாருங்க. கிளியரா? எஸ் ஆர் நோ? இதெல்லாம் நீங்க ஒன்ஸ் விட்டுட்டு ரெண்டாவது வாட்டி இந்த நோட்ஸை பார்த்தா கூட உங்களுக்கு புரியாது. சோ என் கூடயே படிங்க. நான் இங்க இருக்கும் போதே நீங்க உங்களோட டவுட்டை கேட்டுக்கோங்க. நான் மத்த டாபிக்லாம் இப்படி சொல்ல மாட்டேன். பட் இந்த டாபிக் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும், அதுக்காக சொல்றேன். இது கிளியரா? தம்ஸ் அப் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க, எதுனாலும் ஓகே. கரெக்டா? 1 மணி நேரத்துக்கு நான் 20 கிலோமீட்டர் போறேன்னா 4 மணி நேரங்கிறப்ப 80 கிலோமீட்டர். அப்ப அதிகரிக்குது. அதே மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் அண்ட் டைம். பட் இப்ப நான் சொல்ல போறதா மெயின் பாயிண்ட். ஆக்சுவலி இதை தான் நீங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்கேஸ் நானு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணேன்னா நான் போய் சேரக்கூடிய டைம், ஓகே, யூஸ்வலா நான் போறக்கூடிய டைமை காட்டிலும் டைம் என்னவாகும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். டிக்ரீஸ் ஆகுமா? ஆமா தானே?
நான் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறேன்னா நான் ஒரு இடத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு எனக்கு குறைஞ்சது 5 மணி நேரம் ஆகும். ஆனா இதையே நான் ஒரு 25 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறேன்னா அந்த 100 கிலோமீட்டர் சேம கிராஸ் பண்றதுக்கு எனக்கு 4 மணி நேரம் தான் ஆகும். அப்ப நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா டைம் கெட் ரெடியூஸ்டு. ரைட்டா? கரெக்ட்டுங்களா? அப்போ இத பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். தொலைவும் வேகமும் எதிர்மாறல் தொடர்புடையது. ஸ்பீடும் நேரமும் எதிர்மாறல் தொடர்புடையது. கரெக்டா? மேம் இது ஏன் மேம் நம்ம இங்க பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பட் நான் இம்பார்ட்டன்டான விஷயங்களை மட்டும் தான் இங்க நான் டிஸ்கஸ் பண்றேன். சரிங்களா? சம்டைம்ஸ் நமக்கு ஸ்பீடோட ரேஷியோ கொடுப்பான், வேகத்தோட ரேஷியோ கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3:4ன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனோட டைம் உங்களுக்கு ஸ்பீடு டைம் சொல்றது ஓகே தானே? காலம் நேரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா நமக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்பீடு டைம் ஓகே தானே? ஓகே. சோ ஸ்பீடு எஸ் அர்ச்சனா மேம். மேம் ஒண்ணும் இல்லைங்க மேம், சும்மா தாங்க மேம் அன்மியூட் பண்ணேன். பாத்துங்க மேம். ஓகே ஓகேங்க. ஸ்பீடுக்கும் டைமுக்கும் எதிர்மாறல் இருக்கு. தட் இஸ் இந்த 3 ரேஷியோ மியூட் போட்டுருக்கீங்களா? நான் இப்ப 3 பங்கு வேகத்துல போனேன் அப்படின்னா நான் ஒரு பர்டிகுலர் பிளேஸ ரீச் ஆக 4 யூனிட் ஆகும். அது என்னனாலும் இருக்கட்டும், 4 மணி நேரம் 40 நிமிஷம் எதுனாலும் இருக்கட்டும். அதுவே என்னோட ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல டைம் ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? இது மட்டும் போதும், ரொம்ப டெப்தா தெரிஞ்சுக்க வேண்டாம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஸ்பீடோட ரேஷியோ 5:6. அப்ப டைமோட ரேஷியோ என்ன? 6:5 மேம். 6:5. அவ்வளவுதான். அதை திருப்பி போட்டுருங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஸ்பீடுக்கும் டைமுக்கான இது ரிலேஷன் என்ன அப்படின்னா இன்வர்ஸ். ஸ்பீடுக்கும் டைமுக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னா இன்வர்ஸ். ஓகே. எஸ் கிரியேட்டிவ் இமேஜ் சொல்லுங்க. டவுட்டா? இல்லைங்க மேம், 6.5 6:5 சொன்னாங்க மேம். ஓகே ஓகே ஓகேங்க மேம். எஸ் மேம். உங்க இது நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்காக கேட்டீங்க மேம். இல்லைங்க மேம், அது ரொம்ப நேரமா அப்படியே இருக்கு, எனக்கு அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. சரி சரி ஓகே ஓகே ஃபைன். ஆ. சரிங்களா? இப்ப நம்ம क्वेश्चंसக்குள்ள போலாமா? நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். இப்ப நம்ம பேசின விஷயங்களை மட்டும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. என்ன சொன்னோம்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடுங்கிறது பொதுவா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கால்குலேட் பண்ணுவோம். இன்கேஸ் கிலோமீட்டர் பெர் ஹவரா இருந்து அதை மீட்டர் பெர் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணா அதை 5/80 மல்டிப்ளை பண்ணுவேன். இதுவே மீட்டர் பெர் செகண்ட்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவரா கன்வெர்ட் பண்ணோம்னா 18/5 டிவைட் பண்ணுவேன். தென் ரயில பத்தி பேசணும். ஒரு ரயில் நபரையோ கல்லையோ தூணையோ கிராஸ் பண்ணுதுன்னா அது கடந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு ரயிலின் நீளம். இதுவே ஒரு பிரிட்ஜ், டனல், பிளாட்ஃபார்மா இருக்கிற பட்சத்துல கடந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு என்னது? ரயிலின் நீளம் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லெங்த். சரிங்களா? பாலத்தின் நீளம். சேம் டைரக்ஷன், இதெல்லாம் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கணும். சேம் டைரக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடை மைனஸ் பண்ணுவோம். ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடை ஆட் பண்ணுவோம். இங்க இருக்கு. ஓகே. அடுத்து என்னது? ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பீடுக்கும் டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் உள்ளதும் டைரக்ட் தான். ஸ்பீடுக்கும் டைமுக்கும் ரிவர்ஸ், இன்வர்ஸ். கரெக்டா? டில் நவ் எனி டவுட்? இப்போ வரைக்கும் நம்ம பேசினதா டவுட் இருந்தா கேளுங்க, மெசேஜ் போடுங்க. ஓகேனா ஓகேன்னு போடுங்க, டவுட்னா டவுட்னு போடுங்க. ஓகே. ஏன்னா கொஸ்டின் இப்ப நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. ஓகே. ஐ திங்க் எல்லாருக்கும் கிளியர் அப்படிதானே? சரி, கொஸ்டின் மட்டும் எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. ஒரு ரயில், இதுக்கு பிபிடி இல்ல இந்த டாபிக், சரியா? நான் எழுதி போடுறேன், நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்க 9 வினாடிகள் ஆகும். ஓகே. ரயிலின் வேகம் மணிக்கு 48 கிலோமீட்டர்
எண்ணி. ரயிலின் நீளம் என்ன? ரயிலின் நீளம் என்ன? ஓகே. ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்க 9 வினாடிகள் ஆகும். ரயிலின் வேகம் மணிக்கு 48 கிலோமீட்டர். மணினா 1 hour, கரெக்டா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 48 கிலோமீட்டர் பெர் அவர். எனில் ரயிலின் நீளம் என்ன? சரிங்களா? ரயிலின் நீளம்னாலும் அது கடந்த தொலைவுனாலும் நமக்கு ஒண்ணுதான் இந்த இடத்துல. அப்போ தொலைவு, அது கடந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். தொலைவுங்கிறது அவன் கேட்டிருக்கான். இங்க ரயிலின் நீளம்ங்கிறது அதான் அதோட மீனிங். ஸ்பீட் என்ன? 9 செகண்ட்ஸ், 9 வினாடி. அதோட டைம் என்ன? சாரி, இது டைமா? டைம் 9 செகண்ட்ஸ். ஸ்பீட் என்ன? 48 கிலோமீட்டர் பெர் அவர். எனக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே என்னன்னு இருக்குன்னா செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவரை நான் மீட்டர் பெர் செகண்ட்ஸா மாத்தோம்னா 5/18 டிவைட் பண்ணும். சோ 5/18 டிவைட் பண்ணா O 9 9, E 9 18, O 2 24, 2 48. அப்ப 24 × 5 போட்டா 120 மீட்டர். ஏன்னா நான் மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ரைட்டா? கரெக்டா? எல்லாரும் கிளியரா? எல்லாரும் கிளியரா? மேம் எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். கேளுங்க மேம். மேம் இப்ப நான் அந்த 5/18 இது பண்ணும்போது நான் ஆன்லைன் வரல. சரி. எப்படிங்க மேம் 5/18 எதுக்காக? 1 கிலோமீட்டர் பெர் ஹவரை நான் என்னவா கன்வெர்ட் பண்றேன்னா மீட்டர் பெர் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ண போறீங்க மேம். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டரா? ஆமாங்க. 1 ஹவர்னா 3600 செகண்ட்ஸ். ஓகே. அப்போ இது 00 க்கு 00 கேன்சல். I2 10, 18 2 36. அதனால இதை பண்றோம். ஓகே ஓகே. இதுவே மீட்டர் பெர் செகண்ட்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்துறீங்கன்னா அதுக்கு அப்படியே தலைகீழ் எடுக்கணும். 18/5. 18/5. ஓகேங்க மேம். 18/5. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே. எஸ் மேம். சரி, இப்ப இதே கேள்வி நீங்க பண்ண போறீங்க. சரிங்களா? ஸ்பீடு செகண்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின் ஸ்பீடு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். டைம் அதே 9 செகண்ட்ஸ். கண்டுபிடிங்க. ட்ரெயினோட லெங்த் என்னன்னு கண்டுபிடிங்க. ரயிலின் நீளம் என்னன்னு கண்டுபிடிங்க. எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். மேம் 150 மீட்டர் மேம். மேம் புரியல மேம். 150 மேம். வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ என்ன பண்ணீங்க? 9 × 60 × 5/18. ஓர் 9 9, E 9 18, O 2 32, 60. 3 × 5 போட்டா ஆன்சர் என்னது? 15. அப்ப 15 மீட்டர். கரெக்டா? ஐ மீன் 150 மீட்டர். கரெக்டா? வெரி குட். இப்ப மூணாவது கொஸ்டின் போலாமா? எஸ் மேம். தேர்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. சேம் இது மாதிரி தான். ட்ரெயினோட லெங்த் 360 மீட்டர். அது கிராஸ் பண்ண டைம் 18 செகண்ட்ஸ். 18 செகண்ட்ஸ். ட்ரெயினோட ஸ்பீட் என்ன? ட்ரை பண்ணுங்க. மேம் 20ங்க மேம் ஆன்சர். வெரி குட். S is equal to 20. 20 வருது. நல்லா பாருங்க. மேம் இப்போ வந்து நான் சொல்றது கரெக்டான்னு மட்டும் பாருங்க மேம். ட்ரெயினோட லென்த் வந்து 360 மீட்டர் சொல்லிட்டீங்க. லென்த்னா டிஸ்டன்ஸ் தானங்க மேம்.
அப்ப வந்து ட்ரெயினோட அது டைம் வந்து 18 செகண்ட் சொல்லிருக்கீங்க. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு s இன்டு TA. அப்ப ஆமா டிஸ்டன்ஸ்ங்கிற இடத்துல 360 நம்ம போட்டுக்கணும். ஓகே ஈக்குவல் டு s இன்டு 18. இப்ப இந்த சைடு வரும்போது மல்டிப்ளை பண்ணுமாங்க மேம்? கீழே வந்துருங்களா? 18 டிவைடட் பை 360 வந்துருங்களா? ஆமா 18 divided by 360 டிவைடட் பை தானங்க மேம் வரும்? ஆமா மேம் ஆனா 18 divided by 360 வரும். ஓகே, இப்ப இந்த சைடு கொண்டு வந்தா கூட 360 டிவைடட் பை 18 வரும். ஓகே 360 divided by 18. 18. அப்ப அடிச்சா கூட 60 மூ 360 மூ ஐயோ நான் தப்பா இப்படி அடிச்சேன். போட்டுக்கிட்டான்னு பாருங்க. ஓர் 18 18 2 18 வந்து 36 போட்டுக்கலாமா? ஆமாங்க மேம். 20 தான் ஆன்சர். 20 ஆன்சர். ஓகே மேம் Correct நான் தான். 20 தான் வருதான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். கரெக்ட் தான். ஆமாங்க மேம். 20 தான். கரெக்ட் தான். ஓகேங்க அப்ப மேம். ஆன்சர் 20 மீட்டர் per seconds. கரெக்ட்டா? மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஓகேங்க மேம். இப்போ இன் கேஸ் ஆப்ஷன்ல இது இல்ல என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்து 20 இன்டு 5/18 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். வெரி குட். அவ்வளவுதாங்க மேம். எல்லாரும் கிளியரா? குட் குட். எல்லாரும் கிளியரா? மத்தவங்க எல்லாரும் கிளியரா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெங்த் கொடுத்துட்டு டைம் கேட்பான், லெங்த் கொடுத்துட்டு ஸ்பீடு கேட்பான், இல்லாட்டி நம்மளே லெங்த் கண்டுபிடிக்க சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் டைப். இப்ப செகண்ட் டைப் போறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க எல்லாரும். 280 மீட்டர். நாலாவது கொஸ்டின். 280 மீட்டர் நீளமுள்ள ரயில் 74 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் வேகத்தில் ஓடினால் 460 மீட்டர் நீளமுள்ள தளத்தை ஓகே கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இங்கிலீஷ்ல வந்து தளம்னு கொடுத்தது எப்படி கொடுத்திருக்கான்னு பாருங்க. How much time will it take to cross a platform? Platform of 460 meter length. அப்ப தளம்னா பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு ஒருவேளை தமிழ் டப்புன்னு புரியல அப்படிங்கிறப்ப டக்குன்னு என்ன பண்ணிடணும்? இங்கிலீஷ் எடுத்து பார்த்துடணும். ஆப்ஷன்ஸ் தரேன். நீங்க வந்து எனக்கு ஆன்சர் சொல்ல வேண்டாம். என்ன லாஜிக் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. அதாவது 280 மீட்டர் நீளமுள்ள ரயில் 74 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் அப்படிங்கிற வேகத்துல ஓடினால் 460 மீட்டர் நீளமுள்ள ஒரு தளத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் கேள்வி. உங்கள்ட்ட இதை நான் ஒரு இமேஜா நான் போடுறேன். இது ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால நானே போடுறேன். சரிங்களா? இப்ப இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்மோட லெங்த் பாத்தீங்கன்னா 460 மீட்டர். இங்க ஒரு ட்ரெயின் இருக்கான். இந்த ட்ரெயினோட லெங்த் வந்து 280 மீட்டர். இந்த பிளாட்ஃபார்ம அந்த ட்ரெயின் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் கேள்வி. சரிங்களா? அப்ப இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறப்போ ட்ரெயின் கடந்த தொலைவுன்னு இருக்குல்ல, அது என்ன? அது மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க போ. இப்ப ட்ரெயினை நான் இங்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா சரியா, அப்ப இது இங்க அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் பிளாட்ஃபார்ம கிராஸ் பண்ணறதுக்கு. கரெக்டா? ஆனா இப்ப நான் இங்கேயே நிறுத்தினேன் அப்படின்னா அது கரெக்டா இருக்காது. அந்த பிளாட்ஃபார்ம டோட்டலா கிராஸ் பண்ணணும். கரெக்டா? அப்ப மறுபடியும் ட்ரெயின் என்ன பண்ணும்? மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இங்க ஸ்டாப் ஆகும். அதோட எண்டு. கரெக்டா? அதோட எண்டுங்கிறது இங்க நிறுத்தும். அப்ப ட்ரெயின் கடந்த தொலைவுனா எதை கவுண்ட் பண்றீங்க? ட்ரெயின் கடந்த தொலைவுங்கிறப்ப இந்த 460 மீட்டர் பிளஸ் இந்த 280 மீட்டர். எஸ் ஆர் நோ? கரெக்டா? கரெக்ட்டுங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 460 பிளஸ் 280. ஆன்சர் என்ன வரும்? 600 740 மீட்டர். கரெக்ட்டுங்களா? 740 மீட்டர். அண்ட் அவன் கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? ஸ்பீடு கொடுத்துட்டான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 74 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். பிரச்சனை இல்ல. அப்ப இது மீட்டர் பெர் செகண்ட்ஸ். நமக்கு பெருசா கன்வர்ஷன் இல்ல. போட்டுருங்க. டைம் வேணும். டைம்க்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சாரி, ஸ்பீட். 740 மீட்டர் 74 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப ஆன்சர்
174. இங்க என்னது 10. 10 ஆப்ஷன்ல இல்லையா? என்ன பண்ணிருக்கோம்? வெயிட், சாரி, மீட்டர் பை ஒன் டவுட் இல்ல 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 ஆக்சுவலி கொஸ்டின் நான் மாத்திட்டேன். கொஸ்டின் இது 7.4 மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பை செகண்ட்ஸ் கிலோமீட்டர் பை பர் மணி மாத்த முடியாது. இல்ல இல்லைங்க மேம், இங்க நான் 7.4 ஆக்சுவலி ஸ்பீடு டெசிமல் இருக்கு. ஓகே மேம். 7.4. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை கேன்சல் பண்றதுக்கு மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்படி பண்ணும்போது ஒரு 74 இங்க என்ன ஆயிடுச்சு 100. அப்ப 100 செகண்ட்ஸ் இஸ் த ஆன்சர். கரெக்டா? கரெக்டா? ஸ்பீடு வந்து 7.4 மாத்திக்கோங்க, 74ன்னு போட்டேன். 7.4. அடுத்து போலாமா? இது கிளியரா? இப்ப இந்த மாதிரி டைப் நீங்க தான் இப்ப போட போறீங்க. இப்ப இது மாதிரி இன்னும் 2 கொஸ்டின் கொடுப்பேன், அதை நீங்க தான் போடணும். போடலாமா? காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்து நான் தரேன். அடுத்தது நீங்க தான் போடணும், பொறுமையா போடுங்க. சரியா? போடலாமா? இங்க பாருங்க, ஸ்டார்டிங்ல வந்து நீங்க இமேஜ் எல்லாம் போட்டே போடுங்க. சரியா? அப்பதான் உங்க மனசுல பதியும். இல்ல மேம் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன் மேம், எனக்கு புரிஞ்சிச்சுங்க மேம் அப்படின்னா நீங்க நேராவே போட்டு. ஹலோ. ஆன்சர் இல்லையே, யாரும் போடலையே. 1800. மேம் என்னது மேம்? சையத் அலி ஃபாத்திமா என்னது 1800 எதுக்கு போட்டிருக்கீங்க? சரி போடலாமா? 60 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில். சரிங்களா? இது ஒரு 440, இது ஒரு 60. அப்ப டிஸ்டன்ஸ் பேசுறப்ப ரெண்டையும் கூட்டணும். அப்ப கூட்டினா ஆன்சர் எவ்வளவு? 500. 500 மீட்டர். யூனிட்லாம் நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பெருசா வந்து அவன் ட்விஸ்ட் பண்றது இதுவாதான் இருக்கும். அத 500 மீட்டரை அவன் 30 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணும். கரெக்டா? ஆப்ஷன்ஸ் நான் தரேன். இதுக்கு ஆப்ஷன் தரணும்னு நினைச்சேன். ஆப்ஷன்ஸ் பாத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ 75 மீட்டர் பெர் செகண்ட். எம்பிஎஸ்னா மீட்டர் பெர் செகண்ட். 60 கிலோமீட்டர் பெர் செகண்ட். கிலோமீட்டர் பர் செகண்ட் பெர் அவர் மேம். சாரி மேம், 60 மீட்டர் பர் அவர். அதான் ஆன்சருங்களா? இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா சம்வாட்
என்னோட ஸ்பீடு ஈக்குவல் டு என்னன்னு வரும்னா 0க்கு 0 கேன்சல் ஆச்சு 50/3 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்னு வரும். ஆனா என் கொஸ்டின் வந்து- எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்கோர்ஸ் மீட்டர் பெர் செகண்ட்ஸ் இருக்கு, ஆனா அதுவும் எனக்கு ஆன்சர் இல்ல. அப்ப இதை நான் கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்துறேன். கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் எதால மல்டிப்ளை பண்ணும்? 18/5 கரெக்டா? எஸ் மேம். 4 5 5 5 50 1 3 3 6 3 18. அப்ப ஆன்சர் என்னது? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். கரெக்டா? யாரெல்லாம் ரைட்டு? ஓகே, ஒருத்தவங்க ஆன்சர் சொன்னாங்க, மத்தவங்க அடுத்து போலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு ரயில் ஒரு கம்பத்தை அடுத்த டைப் ஒரு ரயில் ஒரு கம்பத்தை 15 வினாடிகளிலும் 100 மீட்டர் நீளமுள்ள மேடையை, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 100 மீட்டர் நீளமுள்ள மேடையை 25 வினாடிகளிலும் கடந்து செல்லும் எனில் அதன் நீளம் என்ன? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்லி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்க எழுதுங்க, சரிங்களா? ஏன்னா எழுதும் போது நீங்க உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு எழுதலாம், ரைட்டா? ஏன்னா இதுல நான் 2 மெத்தட் சொல்லி தர போறேன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு ரயில் இருக்குல்ல, அந்த ரயில் ஒரு கம்பத்தை கிராஸ் பண்றதுக்கு 15 வினாடி ஆயிருக்கு, 15 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அதுவே ஒரு பிரிட்ஜா இருந்தா கண்டிப்பா லெங்த் அதிகம் தானே நமக்கு. அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ண 25 செகண்ட்ஸ் ஆயிருக்கான். அப்படின்னா அதோட நீளம் என்னன்னு கேக்குறான். அந்த ட்ரெயினோட நீளம் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஸ்பீடையும் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெயினோட ஸ்பீடு என்ன அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின், இது ஒரு ட்ரெயின், இதுவும் அதே ட்ரெயின் தான். அப்ப இது ரெண்டுக்கும் ஸ்பீடு சேமா இருக்குமா இருக்காதா? இருக்காதா? ஸ்பீட் மஸ்ட் பி ஈக்குவல். ஆமா தானே? ஏன்னா அவங்க வந்து பெருசா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றேன் டிக்ரீஸ் பண்ணலன்னு சொல்ல. அப்ப அதே ஸ்பீட்ல தான் அது போயிருக்கு. அப்ப அது கடந்த தொலைவுக்கான வித்தியாசம் இருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு? அந்த டைம் டியூரேஷன்லயும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்டா? அப்ப இங்க ஸ்பீட் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் 2 சொல்லலாமா? இந்த இடத்துல அது என்ன ஸ்பீட்ல போச்சோ அதே தான் அங்க. ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது ரயிலின் நீளம் மட்டும்தான். எனக்கு ரயிலோட நீளம்ங்கிறது தெரியுமா தெரியாதா? ரயிலோட நீளம்ங்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அப்ப இங்க நான் ட்ரெயின் லெங்த் டிவைடட் பை எத்தனை செகண்ட்ஸ்ல போயிருக்காங்க? 15 செகண்ட்ஸ். பட் இங்க அதே ட்ரெயின், ஆனா அது பிரிட்ஜ கிராஸ் பண்ணுது. அப்ப அது கடந்த தொலைவுங்கிறது ட்ரெயின் லெங்த் பிளஸ் என்னது? அந்த பிரிட்ஜோட லெங்த். பிரிட்ஜோட லெங்த் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 100 மீட்டர். அப்ப 100 இத கிராஸ் பண்ண எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 25 செகண்ட்ஸ். இந்த ஸ்டெப் கிளியரா எல்லாரும்? இந்த ஸ்டெப் எல்லாரும் கிளியரா? அடுத்து இப்ப இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆயிருக்கும்? 3 5 15 25 ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 TL இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு TL பிளஸ் 100. இத கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும்? 3 TL பிளஸ் 300 இஸ் ஈக்குவல் டு, இவன் அடிச்சு போட்டா 2 TL ஈக்குவல் டு 300. அப்ப TL ஈக்குவல் டு என்னது? 150. கரெக்டா? அதாவது ட்ரெயின் லெங்த் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஏன் நான் மீட்டர்னு கன்சிடர் பண்றேன்னா எனக்கு எல்லாமே மீட்டர் செகண்ட்ஸ்ல தான் இருந்துச்சு. கரெக்டா? அப்போ எஸ்ஆர் நோ கிளியருங்களா? மேம் இந்த சைடு எப்படிங்க மேம் 2 TL வந்தது? மேம் இங்க 5 TL இருக்கா மேம்? ஆமாங்க மேம். இந்த 3 TL இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸா மேம்? ஓகே மேம். ஓகே. இப்ப இன்கேஸ் இப்ப எனக்கு ஸ்பீடு வேணும்னு வச்சுக்கோங்களேன், கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ட்ரெயின் லெங்த் 150 மீட்டர். இங்க அதுக்கு எவ்வளவு தூரத்துல கிராஸ் பண்ணுது? 15 செகண்ட்ஸ்.
அப்ப அடிச்சு போட்ட ஆன்சர் என்னது இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட். இன்கேஸ் அதே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்டிருந்தாங்கன்னா 18 டிவைட் பை 5 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிருப்போம். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும் 36 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரும். இப்ப இதுவே 10 இன்டூ 18 டிவைட் பை 5னு போட்டா அடிச்சு போட்ட ஆன்சர் என்னது 36 கிலோமீட்டர் பெர் ஹவர். என்ன கேட்டாலும் நம்மளால போட்டுரும். இந்த ஸ்டெப் கிளியரா, இந்த கொஸ்டின் கிளியரா பாருங்க. எல்லாரும் கிளியரா? சரி, இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. சாரி, நீங்க காப்பி பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க காப்பி பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே காப்பி பண்ணுங்க. இன்னொரு மெத்தட் அப்புறமா சொல்றேன், இதை காப்பி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எழுதியாச்சா? அடுத்து போலாமா? ஓகே. இப்ப இது வந்து கான்செப்ட், சரிங்களா? கொஞ்சம் கான்செப்ட்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகுறதுக்காக நான் சொல்றேன். இப்ப ஒரு ட்ரெயினோட லெங்த் இருக்கு, அதை கிராஸ் பண்ணா அதுக்கு 15 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஆனா இதுவே அந்த ட்ரெயின் ஒரு பிரிட்ஜ கிராஸ் பண்ண 25 செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னா ஜஸ்ட் பிகாஸ் இந்த பிரிட்ஜ்னால. கரெக்டா? அந்த பிரிட்ஜ் எவ்வளவு 100 மீட்டர். இந்த 100 மீட்டரை கிராஸ் பண்ண அதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆயிருக்குப்பா? 25 செகண்ட்ஸ் மேம். 25 செகண்ட்ஸ் ஒன்லி ஃபார் பிரிட்ஜா மேம்? பிரிட்ஜ கிராஸ் பண்ண மட்டும் அதுக்கு 25 செகண்ட்ஸ் ஆயிருக்கு? இல்ல மேம், இந்த சைடு இருக்கிற அந்த பாலத்தையும் சரி, அங்க இருந்து நேரா அந்த பிரிட்ஜுக்கு வரும்ல, அப்ப அதுல ஓவரால் அப்ப அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 10 செகண்ட்ஸ். 10. எஸ், நார்மலா அது ட்ரெயினோட லெங்த் கிராஸ் பண்றதுக்கு அதுக்கு 15 செகண்ட்ஸ் ஆகும்னா இங்கேயும் அந்த 15 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா ஏன் அந்த 10 செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னா இந்த இவனால, இந்த பிரிட்ஜ்னால. அப்ப 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ண அதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 10 செகண்ட்ஸ் டைம். அப்ப அதோட ஸ்பீட் என்ன அடிச்சு போட்டா வந்துருச்சா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். சோ the speed is equal to 10 meter per second. ஆமாங்க மேம். முடிஞ்சிருச்சா? ஆமாங்க மேம். இப்ப அதுதான் நம்ம இங்கே சார்ட் அவுட் பண்ணிட்டோமே மேம். ஆமா, சிம்பிளிஃபை பண்ண. இது இன்னொரு மெத்தட் சொல்றேன் மேம். ஓகே 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 ஓகே. இது இரண்டாவது மெத்தட். ஓகே ஓகே. ரெண்டாவது அவன் ஸ்பீடு மட்டும் கேட்டனா டக்குன்னு நான் இப்படி போட்டு முடிச்சு விட்டுருவேன். ஆனா அவங்க இந்த வாட்டி ஸ்பீடு கேட்கல, அவங்க டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். என்ன ஸ்பீடு? அவன் 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல போறான். கரெக்டா? 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். டைம் எவ்வளவு ஆயிருக்கு? டைம் எவ்வளவு ஆயிருக்கு? 150 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அந்த ட்ரெயின் லெங்த். ஆமாங்க மேம். லெங்த். அப்ப ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 150 மீட்டர் வந்துருச்சா? ஆமாங்க மேம். ஓகே, இது இன்னொரு ஒரு மெத்தட். ஓகே. சுரேஷ் சார் இருக்கீங்களா? சுரேஷ் சார்? மேம் இருக்கேன் மேம், சொல்லுங்க. சார் ஆக்சுவலி ஏதோ ஸ்டாப் ஆயிடுச்சா சார் நோட்ஸ்? ஓகேங்களா? இப்போ isn't taking notes ன்னு வந்துச்சு சார். மீட்டிங் isn't taking notes. அது பரவாயில்லைங்களா? ஜெனடிக் நோட்ஸ் மேம், அது தேவை. சரி, ஓகே ஓகே. ஜெமினி நோட்ஸ் அது. இவ்வளவு நோட்ஸே போதுமானது, ரெக்கார்டிங் போயிட்டாரு. ஓகே ஓகேங்க சார். சரி சார், தேங்க்யூ சார். ஓகே, இப்போ இது ரெண்டாவது மெத்தட். ஓகே, அது வந்து நார்மல் ஃபார்முலா மெத்தட். இது வந்து இன்னொரு ஒரு மெத்தட். பட் இது இந்த மெத்தட் பெட்டர். நம்மளுக்கு ட்ரெயின் லெங்த் கேட்டாங்கன்னா டைரக்டா இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பீடு கேட்டாங்கன்னா டைரக்டா நம்ம இந்த மெத்தட் போய்க்கலாம். இது கிளியரா? ஓகேங்க மேம். ஓகே. சோ அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கொடுக்க போறேன், நீங்க தான் போடணும் ஃபுல் அண்ட் ஃபுல். சரிங்களா? ஒரு ரயில் 20 வினாடிகள்
மற்றும் 8 வினாடிகளில் 264 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை அண்ட் ஒரு போஸ்ட். ஆக்சுவலி தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போஸ்ட்னு அப்படியே தான் வந்திருக்கு. ஆக்சுவலா அதை கம்பன்னு கூட வச்சுக்கோங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல. சரிங்களா? கொஸ்டின் அப்படியே தான் இருக்கு. போஸ்டை கடந்து செல்கிறது. எனில் ரயிலின் வேகம் என்ன? ரயிலின் வேகம். எனக்கு யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கூட ஓகே. யாராவது ஒருத்தவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் இதான் மேம் கொடுத்துருக்காங்க, இதான் மேம் கேட்டிருக்காங்க அப்படி. இப்போ ரயிலோட ஸ்பீடு நான் சொல்ற கரெக்டான்னு மட்டும் பாருங்க மேம். இப்ப இதுல வந்து ரயிலோட ஸ்பீடு மட்டும் கேட்டிருக்காங்க. சரி. ஓகேங்களா? அப்ப ஃபார்முலா வந்து t = distance by speedங்களா? t = distance by speed. அப்ப டைம் வந்து இதுல எனக்கு என்ன டவுட், இந்த क्वेश्चन பார்த்தோனே என்ன டவுட் வருது அப்படின்னா, ஒரே ஒரு டைம் 20 வினாடியும் கொடுத்திருக்காங்க, 8 வினாடியும் கொடுத்திருக்காங்க. இப்ப டைம்ங்கிற இடத்துல நம்ம எந்த இது போடணும் அப்படிங்கறது எனக்கு டவுட் மேம். இப்ப டிஸ்டன்ஸ் வந்து t = இப்ப 20 மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 20 = 264 டிவைடட் பை ஸ்பீடு வச்சுக்கலாங்களா? இது இந்த கொண்டு போகும்போது மல்டிப்ளை பண்ணா ஸ்பீடோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்ப 2 டைம் இருக்கிறதுனால எதை போடுறதுன்னு எனக்கு டவுட்டா வருதுங்க. ஆக்சுவலா என்னன்னா இப்ப இது தமிழ்ல இதா இருக்கு. நான் ஒரு क्वेश्चन தான் போடுறேன். இது இப்படிதான் இருக்கு. பட் இன் கேஸ் இத நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவன் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான், ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ரயில் 20 வினாடிகள் எடுத்திருக்கு. எதுக்குன்னா இந்த 264 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தை கடக்கிறதுக்கு. சரிங்களா? இங்க நான் பாலங்கிறத மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அடுத்து 8 வினாடிகள் எடுத்திருக்கு. எதுக்குன்னா அந்த போஸ்டர், அந்த கம்பத்தை கிராஸ் பண்றதுக்கு. ஓகேங்க மேம். இங்க அவன் கொடுத்த இந்த மற்றுமும் இங்க இருக்கக்கூடிய மற்றுமும் அதோட மீனிங் தான். இங்க ஒரு போஸ்ட மட்டும் கிராஸ் பண்றதுக்கு, சரிங்களா, அதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னா 8 செகண்ட்ஸ். இதுவே ஒரு பிரிட்ஜ்னா, ஒரு பிரிட்ஜா இருக்கிற பட்சத்துல, அந்த பிரிட்ஜுக்கு லெங்த் கொடுத்திருக்காங்க, பிரிட்ஜோட லெங்தா இருக்கிற பட்சத்துல அதை கிராஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு 20 செகண்ட்ஸ். ஓகே ஓகே. எனில் ரயிலின் வேகம் என்ன? ஸ்பீட் என்ன? ஒரே ட்ரெயின், ஒரே ஸ்பீட், பட் என்ன ஸ்பீட்? அது ஒரு மனிதனை கிராஸ் பண்றதுக்கும் ஒரு பாலத்தை கிராஸ் பண்றதுக்கும் இவ்வளவு வேரியேஷன் இருக்கு. ஓகே மேம். அப்ப இந்த சைடு நம்ம போட்டுருக்கோம்லங்க மேம், அதே மாதிரியே சார்ட் அவுட் பண்ணலாமாங்க மேம்? நம்ம இப்ப போட்டோம்ல அந்த क्वेश्चनோட அதே क्वेश्चन தாங்க மேம். நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணுங்க. இதுல லெந்த் கேட்டதனால டிவைடட் பை 15 போட்டாங்க மேம். ஆனா இங்க என்ன போறதுன்னு எனக்கு தெரியலங்க மேம். நான் சொல்றேன், நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி, நம்ம போட்டுருவோமா? மத்தவங்க ட்ரை பண்றீங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, நான் சொல்றேன் பாருங்க. சேம் ட்ரெயின் ஒரு போல கிராஸ் பண்றதுக்கு 8 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அதாவது அந்த ட்ரெயினோட லெங்த் கிராஸ் பண்ண 8 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. மியூட் போட்டுக்கோங்க. அதே ட்ரெயின் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ண 264 மீட்டர் இருக்கக்கூடிய பிரிட்ஜை கிராஸ் பண்ண 20 செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னா ஏன் இந்த டைம் வேரி ஆகுதுன்னா இந்த பாலத்தினால. கரெக்டா? இந்த பாலத்தோட அளவு என்னன்னா 264 மீட்டர். இத மட்டும் எக்ஸ்ட்ரா கிராஸ் பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆயிருக்கு? 12 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. எஸ் ஆர் நோ சொல்லலாமா? அந்த பாலத்தை மட்டும் கிராஸ் பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 12 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அப்ப இதுதான் அதோட டிஸ்டன்ஸ், இதுதான் அதோட டைம். அப்ப நேரம் என்னால ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்குதான் நான் 2வது மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இப்ப எனக்கு ஸ்பீடு வேணுங்கிற பட்சத்துல டப்புன்னு என்ன பண்ணிடலாம்? 264 டிவைட் பை 12. ஓர் 12 12, ஈர் 12 24, ஈர் 12 24. So the answer is 22 meter per second. முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான்.
அந்த நேரம் வந்து அதிகரிக்கிறதுக்கான காரணம் எக்ஸ்ட்ரா அது ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. அப்ப பிரிட்ஜுடைய லென்த் தான் அந்த டிஸ்டன்ஸ். கிளியரா? என்னாச்சு? எஸ்ன்னு சொல்லுங்க, இல்ல நோன்னு சொல்லுங்க, இல்ல ரிப்பீட்னு இப்ப சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரியே மட்டும் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாமாங்க மேம்? எடுத்துக்கலாங்க மேம். அதுக்காக தான் நான் ரெண்டாவது மெத்தட் சொல்லி இப்ப கொடுத்தேன். இத நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்றது கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்க மேம். சொல்லுங்க. இப்ப 20 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் அந்த ரெண்டுக்குள்ளான டிஃபரன்ஸ் வந்து 12 செகண்ட்ஸ். அத வந்து நம்ம நீளத்தோட டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்பீட் கிடைச்சிரும். அதாவது ஸ்பீட் வேணும்னா ஸ்பீடு, டைம் வேணும்னா டைம், அந்த மாதிரி. அவ்வளவுதானங்க மேம்? நீங்க வந்து லைக் மனப்பாடம் பண்ற மாதிரி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம இதுக்கு வித்தியாசம் எடுக்கிறோம்னா, ஒண்ணும் இல்ல மேம், உங்க வீட்ல இருந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறதுக்கு சரியா ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இதே நீங்க உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு 30 நிமிஷம் ஆகுது அப்படின்னா ஏன் இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது? டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்ட்ரா கவர் பண்றதுனால அந்த டைம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. கரெக்டா? அந்த பர்టిక్యులர் டைம் அந்த பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்க்கான ரிலேஷனை தூக்கி இங்க நம்ம ஃபார்முலால போடுறோம். அவ்வளவுதான். ஓகேங்க. இப்ப 2 டைம் கொடுத்தாங்க, 2 டைம் கொடுத்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா 2 டைம்க்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து டைரக்டா ஆன்சர் போட்டுக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த பிரிட்ஜ் தான் கொடுப்பான் எப்படியும். அதை நீங்க போட்டு டிவைட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்க மேம். ஆனா ஃபார்முலா வந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், அவ்வளவுதான். ஆமா. நம்ம அந்த மாதிரி போட்டுமே ஆன்சர் சார்ட் அவுட் பண்ணலாம்லங்க மேம்? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாலும் இந்த மாதிரி அது ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் மேம், இதே மாதிரி வருதான்ட்டு. பண்ணுங்க. ஓகேங்க மேம். அதுல வந்து இப்ப டைமிங்க்கு அந்த 12 செகண்ட்ஸே எடுத்துக்கலாம். ட்ரெயின் லெங்த் இஸ் ஈக்குவல் டு 8. நோ, அதுல எப்படி நீங்க 12 செகண்ட்ஸ் எடுக்க முடியும்? இந்த ட்ரெயின் லெங்த்துக்கும் பிளாட்ஃபார்ம் லெங்த்துக்கும் உள்ள டைம் தானே 20 செகண்ட்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரி பார்த்து நம்ம போடணும். ஆமா. பிளஸ் 100 ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் 100 ஆட் பண்றீங்க. இங்க பிளாட்ஃபார்ம் லெங்த் 264ல. ஆமா. ஓகேங்க மேம். இதுதான் ஈக்குவேஷன். இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு மூவ் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஒரு ட்ரெயின் லெங்த் கிராஸ் பண்ண 8 நிமிஷம் ஆகுது. ஆனா அதே ட்ரெயின் லெங்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் லெங்த் கிராஸ் பண்ண எனக்கு 20 செகண்ட்ஸ் ஆகுது. இத சிம்பிளிஃபை பண்ணா ஈர்னாங்க 8, ஐனாங்க 20. நீங்க போடுங்க, நான் போடுறத நீங்க பார்க்க வேண்டாம். ஈக்குவேஷன் மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. ஓகேங்க மேம். மத்தவங்களுக்கு டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க, அதுதான் பெட்டர். போட்டீங்களா மேம்? இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இதுவும் 5/18. ஏன் மேம் 5/18? நம்ம மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல தான் ஆன்சரே கொடுத்திருக்கான். அப்ப நீங்க அதோட நிறுத்திக்க வேண்டியது தானே. ட்ரெயின் லெங்த் வந்து 176 மீட்டர். அந்த ட்ரெயின் லெங்த்ங்கிறது அது கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் 8 செகண்ட்ஸ்ல. அப்ப 176 டிவைட் பை 8 போடும்போது 22 மீட்டர் பெர் செகண்ட். சேம் ஆன்சர். இங்க வந்து அவன் இன்கேஸ் ட்ரெயின் லெங்த்னு கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நோ அதர். ஸ்பீடுன்னு கேட்டதுனால நான் நேரா அதை வச்சு மூவ் பண்ணிட்டேன். ஓகே, ரைட்டுங்க மேம். ஓகேங்களா? எஸ், வெரி குட். அடுத்து போலாமா? ஓகேங்க. எழுதிக்கோங்க. 110. நான் எழுதுறேன். மத்தவங்க யாருக்கும் டவுட் இருக்கா? மெசேஜ் எதுவும் போட்டிருக்கீங்களா? யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுருங்க. 110 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பெரிய கொஸ்டின். அது ஆக்சுவலி குரூப் 1 மெயின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க, ஒரு வாட்டி பிரிலிம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க.
அந்த ஒரு பெரிய கொஸ்டின் நம்ம பார்ப்போம். 110 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குகிறது. ரயில் செல்லும் எதிர் திசையில் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் மனிதனை எந்த நேரத்தில் கடந்து செல்லும்? ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? எதிர் திசை அப்படின்னு வரதுனால நம்ம வந்து மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க மேம். எதிர் பிளஸ் திசை ஃபார்முலா. பிளஸ் ஃபார்முலா. எதிர் திசைனா பிளஸ், சேம் டைரக்ஷன்னா மைனஸ். மைனஸ். எஸ், அந்த அந்த அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம் தான் இது. ஓகேங்க மேம். இப்போ வந்து இந்த 110 மீட்டர்ல இருந்து 60 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணணுங்களா? எதுக்கு மேம் மைனஸ் பண்றீங்க? சேம் திசைனா ஆட் தானே மேம் பண்ணுவோம். எதிர் திசைனா ஆட் பண்ணுவோம். 110யும் 60யும் ஆட் பண்ணிக்கணும். ஆமா, ஆட் பண்ணிட்டு என்ன கேக்குறாங்க? டைம் கேக்குறாங்க. இந்த நேரத்தில் கடந்து செல்லும். ஒரு பர்சன்ங்கிறப்போ அது கடந்த தொலைவுங்கிறது ட்ரெயின் லெங்த் தானே. ஒரு ஒரு பர்சனை ரயில் வந்து கடந்து போகுது. ஆமா, அதோட செகண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆமா. ரைட்டுங்க மேம். ட்ரை பண்ணி பாக்குறேங்க மேம். ஓகே மேம், வெரி குட் மேம். Answer others. ஆன்சர் போட்டாச்சா? யாரும் ட்ரை பண்ணீங்களா? தப்பு பண்ணாதான் நம்மளால கத்துக்க முடியும். ரைட்டா? எந்த ஆன்சர் வந்து வர மாட்டேங்குதுங்க மேம். ஓகே, நம்ம நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து இத பெருசா கான்செப்ட் கூட போல. எதிர் திசைனா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லிருக்கேன். ரயில்னு சொல்றப்போ ஒரு மேனை கிராஸ் பண்ணுதுன்னா ட்ரெயின் லெங்த் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் சொன்னேன். கரெக்டா? அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இங்க ஸ்பீட் என்ன இன்க்ரீஸ் பண்ற, ஸ்பீடு சேம் டைரக்ஷன்ங்கிறப்ப ஆட் பண்ணும். 60 கூட்டல் 6 66 இன்டு டைம். அதுதான் அவன் கேட்டிருக்கான். இஸ் ஈக்குவல் டு 110. முடிஞ்சிச்சா? ஓ ரைட். நான் தப்பு பண்ணது என்ன மேம்?
110 மீட்டரையும் 60 கிலோமீட்டரையும் ஆட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப என்னன்னா இது 66 கிலோமீட்டர் பெர் அவர். பட் இது எனக்கு மீட்டர். அப்ப இந்த 66 கிலோமீட்டர் பெர் அவரை நான் என்ன பண்ணும் மீட்டர் பெர் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணும். கரெக்டா? அப்ப இஸ் ஈக்குவல் டு என்னது அகைன் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு 110. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4×5 ஈரஞ்சு 10 ஈரஞ்சு 10 ஓர் 22 22 6 22 என்னது நமக்கு 66. கரெக்டா? அகைன் 3 22 66 மேம். சரி 3 22 66 ஒரு 3 3 6 3 18. அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். ஓ மத்தவங்க எல்லாருக்கும் கிளியரா இது? எழுதிக்கிறேன். ஓகே காப்பி பண்ணிக்கோங்க. மத்தவங்க யாருக்கும் டவுட்னா டவுட் மெசேஜ் போடுங்க இல்ல அன்மியூட் பண்ணுங்க. ஓகே லட்சுமி மேம் சாரி மேம் இப்பதான் எனக்கு வந்துச்சு. 5 எப்படின்னு புரியல மேம். 16 ஒரு நிமிஷம் லட்சுமி மேம் வெயிட் பண்ணுங்க. மேம் இது அடிச்சிங்களா மேம்? அது இன்னொரு முறை சொல்லுங்க மேம். சாரி மேம் கேக்கல. இது அடிச்சிங்களா மேம்? 1856ல அடிச்சிருக்கீங்களா? அது இன்னொரு சொல்லுங்க. இந்த சொல்றேன். இங்க பாருங்க 66 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். சரிங்களா? சாரி 66 கிலோமீட்டர் பெர் அவர். 66 கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணா 5/18 அடிப்போமா? மல்டிப்ளை பண்ணுவோமா? இன்டு டைம் அது எனக்கு தெரியாது. அந்த டைம் அப்படியே வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 110 மீட்டர். கரெக்டா? ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 ஈரஞ்சு 10. அடுத்து ஓர் 22 22 3 22 என்னது 66. கரெக்டா? ஓர் 3 3 6 3 18. அப்ப டைம்ஸ் ஈக்குவல் டு என்னது 6 செகண்ட்ஸ். கிளியரா? ஃபார்முலாஸ் மட்டும் தாங்க மேம் குழப்பம். ஏன்னா அது நம்ம இப்ப பிராக்டிஸே பண்ணது இல்லல்ல. மத்ததெல்லாம் கூட நம்ம எப்பயாவது எங்கிட்டாவது பார்ப்போம். அட்லீஸ்ட் ரீல்ஸ்லயாவது ஏதாவது ஒரு 2 3 பார்ப்போம். பட் இது டிஎன்பிஎஸ்சிக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் இல்லாத டாபிக். அதனால மேம் ஈவன் நம்ம ஸ்கூல்ல கூட இதை ஒமிட் பண்ணிருப்போம். கரெக்டா? அதனால ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு எந்த ஃபார்முலான்னு யோசிச்சு போட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். இல்லையே இப்ப கூட நீங்க என்ன பண்ணீங்க எதிர் திசைனா பிளஸ்ங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. அப்படிதான் நம்ம நிறைய போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அது நமக்கு ஈஸி ஆயிரும். நம்ம எடுத்த உடனே எல்லாமே புரியணும்னு நினைக்க கூடாது. ஓகே ஒரு கட் இப்படி ஒரு வாட்டி படிக்கும் போது இந்த இது புரியுதா? ஓகே. அண்ட் அடுத்து இப்ப சார் உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன் அனுப்புவாங்களா? அதை நீங்க எடுத்து பார்க்கும்போது கொஸ்டினை பார்த்தோன்னா டக்குன்னு நீங்க 2வது ஸ்டெப்பை போட்டுருவீங்க. சரியா? இப்ப எங்க நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னா நீங்க பிராக்டிஸ் எடுக்க அது ஒரு 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் கொண்டு வரலைன்னா கூட லாஜிக்க கிராக் பண்ணிடுவீங்க. சரிங்களா? பிராக்டிஸ் தான் மேம் எல்லாமே. அடுத்து போலாமா? எஸ் மேம். அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் கீழே எழுதிருக்கேன் பாருங்க. கொஸ்டினை பார்த்துட்டு எனக்கு மீனிங் மட்டும் சொல்லுங்க.
இதுவும் அதேதாங்க மேம், ஆப்போசிட் டைரக்ஷனு, அதெல்லாம் பிளஸ் பண்ணணும். ம் 200 கிலோமீட்டர்ஸையும் 90 கிலோமீட்டர்ஸையும் பிளஸ் பண்ணிடணும். ஓகே. அதுக்கப்புறம் வேகத்தின் விகிதம் கேக்குறாங்க. நல்லா அப்ப பாருங்க ஒருவேளை இது வந்து ஈஸ்ட்ல வருமாங்க மேம் ஆன்சரு? மேம். ஈஸ்ட்ல தான் மேம் வரும், விகிதம்னால ஈஸ்ட் தான். ஆ. எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட் என்னன்னா மேம், அவன் கொடுத்திருக்கிறது ஸ்பீடுங்களான்னு பாருங்க. இடைவெளி கொடுத்திருக்காங்க. இல்ல, அது ஓகே. இது என்னது? இது என்னது? இது மேம் 200 கிலோமீட்டர் இடைவெளியில் ஒரே நேரத்தில். அது என்னங்க மேம்? ஸ்பீடா டிஸ்டன்ஸா? ஸ்பீடா டிஸ்டன்ஸா? ஸ்பீடுனா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கணும், கரெக்டா? ஆமாங்க மேம். மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் போகுதுங்கிற அந்த ஒரு கீவேர்டாவது எனக்கு அட்லீஸ்ட் இருக்கணும். நான் இத வந்து இந்த கொஸ்டின் நீங்களா நேரா படிக்கும்போது உங்களுக்கு புரியாது, நானா இப்ப சொல்றேன் பாருங்க, கவனிங்களேன். 2 ரயில் நிலையங்களில் இருந்து, அதாவது இங்க ஒரு ரயில் இருக்கு சரிங்களா, ஏங்கிறது இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பிங்கிறது இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ரெண்டுமே ஒரு நேரத்துல ஸ்டார்ட் ஆகுது, ஒரே நிலைய. இங்க பாருங்க, 2 ரயில் நிலையங்களில் இருந்து 200 கிலோமீட்டர் இடைவெளியில், இவன் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 200 கிலோமீட்டர். 2 ஜங்ஷனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டர். 2 ஜங்ஷனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், ஆமா 2 ஜங்ஷனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டர். 2 ரயில்கள் ஒரே நிலையத்திலிருந்து, ஆக்சுவலா ஐ திங்க் ஒரே நிலையத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் ஒன்று கிடைக்கின்றன. ஓகே, அதாவது அவங்க 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணாலும் கூட ஒரு பாயிண்ட்ல யாரோ ஒருத்தவங்க சரிங்களா 90 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணும்போது 2 பேரும் மீட் பண்றாங்களாம். சரியா? அப்ப இவன் 90 கிலோமீட்டர்ல வந்தும்போது அவன் இங்க இருக்கான், அப்ப பியும் மீட் பண்றாங்கன்னா அவங்க 2 பேரும் இங்க இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்ப பி கடந்த தொலைவு எவ்வளவு மேம்? 120 கிலோமீட்டராங்க மேம். 120 110? 110 கிலோமீட்டர். முடிஞ்சு போச்சா? அப்ப ஏ கடந்த தொலைவுனா 90 கிலோமீட்டர், பட் பி கடந்த தொலைவு அப்படிங்கிறப்ப 110 கிலோமீட்டர். மேம் நீங்க இதை ஏன் மேம் நீங்க ஏன்னு எடுத்துக்கிறீங்க, பின்னு எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம், அவன் எதுவுமே மீன் பண்ணல. ஒன்று 90 கிலோமீட்டர் தொலைவில் ஒட்டிக்கின்ற, அது என்ன கிடைக்கின்றன்னு தான் கொடுத்திருக்கான். அப்போ அவங்க வேகம் கேட்டிருக்காங்க, ஸ்பீடு. எனக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட். அப்ப இவன் 90 கிலோமீட்டர் போறானா மேபி அவனோட 1 hour அவனோட கெப்பாசிட்டி 90 கிலோமீட்டர். அதே மாதிரி இவனுக்கு 110 கிலோமீட்டர். அடிச்சு போட்டா அது 9:11. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான் கேள்வி. 200 கிலோமீட்டர் இருக்கிறப்ப ஒரு ட்ரெயின் 90 கிலோமீட்டர் போயிருந்திருக்கு, ஆனா இன்னொரு ட்ரெயின் வந்து 110 கிலோமீட்டர் போயிருக்கலாம். அவனுக்கான வேகம்ங்கிறது 9:11. அவ்வளவுதான். இதுவே அது அவன் டைம் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, இது டிஸ்டன்ஸ பொறுத்து இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம், பிரச்சனை இல்ல. இல்லைங்க மேம், டிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே, போய் பாருங்க. ஸ்பீடு கொடுத்து டைம் கேட்டாதான் இன்வர்ஸ். கரெக்டா? வேற யாருக்கு எனி டவுட்? ஓகேங்க மேம். ஓகே குட். மத்தவங்க அடுத்த क्वेश्चन போலாமா? இது क्वेश्चन எவ்வளவு பெருசா இருக்குங்க மேம், இவ்வளவு சிம்பிளிஃபையா ஆன்சர் முடியுது, நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஒரு 2 minutes லேப்டாப்ல கனெக்ட் ஆயிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம படிச்சதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்ற क्वेश्चन எழுதிக்கிறீங்களா? எழுதுங்க அப்படியே. இப்ப இதை நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க சரிங்களா? 2 trains 200 மீட்டர் 150 மீட்டர் நீளமுள்ள 200 மீட்டர்
150 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் முறையே இரண்டு ரயில்கள் முறையே 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டு இணையான தண்டவாளங்களில் இணையான தண்டவாளம் இயக்கப்படுகின்றன. அவை ஒரே திசையில் ஓடினால் எவ்வளவு நேரத்தில் ஒன்றை ஒன்று கடக்கும்? இதே மாதிரி இப்ப நம்ம போட்டோம்ல அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் கனெக்ட் ஆகுற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. மேம் கொஸ்டின் எதுவும் தெரியலங்க மேம். மேம் இந்த லேப்ல நான் இன்னும் கனெக்ட் பண்ணலைங்க மேம். மேம் கட்டாயம். லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க மேம். கொஸ்டின்ல எவ்வளவு தூரத்தில் ஒன்றை ஒன்று கடக்கும்? எவ்வளவு நேரத்தில் ஒன்றை ஒன்று கடக்கும்? ஓகே. எழுதியாச்சா? ஆன்சர் நான் பேசுறது கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியலங்க மேம். ஸ்கிரீன் தெரியலையா? சரிங்க மேம். ஆன்சர் மேம். ஆன்சர் நான் கொஸ்டினே எழுதலைங்க மேம். லாஸ்ட் கொஸ்டின் நான் எழுதல. ஸ்கிரீன் தெரியல. மேம் ஒரே திசையில் ஓடினால்னா இது மைனஸ் பண்ணலாமா? 200ல 150 போகும் 50ல மேம். தெரியுதா மேம்? இப்போ ஒன் நோட் தெரியுதான்னு பாருங்க வெள்ளை கலர்ல. அது தெரியுதுங்க மேம். வெள்ளை கலர்ல தெரியுதா? எனக்கு தெரியல எதுவும். யூ ஆர் பிரசன்டிங் மட்டும் தாங்க மேம் வருது. என்னடா இன்னைக்கு எல்லாமே கரெக்டா போகுதுன்னு நினைச்சேன். இப்ப தெரியுதுங்க மேம். எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. சோ 200 மீட்டர் 150 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் முறையே 200 மீட்டர் 150 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் முறையே 40 கிலோமீட்டர்
45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினாள். வேகத்தில் இணையான தண்டவாளங்களில் ஓடினாள். இணையான தண்டவாளங்களில் ஓடினாள். அவை ஒரே திசையில் இயக்கப்படுகின்றன. ஓடினால் இயக்கப்படுகின்றன, எது எழுதினாலும் ஓகே தான். சரியா? எவ்வளவு நேரத்தில் ஒன்றை ஒன்று கடக்கும்? எவ்வளவு நேரத்தில் ஒன்றை ஒன்று கடக்கும்? எனக்கு இப்ப இதுக்கு ஆன்சரை காட்டிலும் இது புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா 200 மீட்டர் ஒரு லெங்த் இருக்கக்கூடிய ட்ரெயின், இன்னொன்னு 150 மீட்டர் ட்ரெயின். ரெண்டுமே பேரலான ரயில்ஸ்ல ஓடுது. ஒண்ணும் இல்ல, இப்ப இங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குன்னா இங்க ஒரு ரயில்வே ட்ராக்ல அது ஓடுதான். சேம் டைரக்ஷன். சரியா? சேம் டைரக்ஷன். அப்போ கண்டிப்பா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறப்போ, சரிங்களா, நான் வந்து 40 கிலோமீட்டர்ல போறேன், இன்னொருத்தன் 45 கிலோமீட்டர்ல போறேங்கிற பட்சத்துல எவனாவது ஒருத்தவன் இன்னொருத்தவனை ஓவர் டேக் பண்ணுவான். கரெக்டா? கரெக்டா? அப்ப எவ்வளவு நேரத்தில், வித்தின் இத்தனை மினிட், இத்தனை செகண்ட்ஸ், எத்தனை நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணே ஒண்ணு மீட் பண்ணுவாங்க? இதுதான் கேள்வி. ஒன்றை ஒன்று கடக்கும். ஆன்சர். ஓகேங்க மேம். மேம் ஒரே ஒரு டவுட்டுங்க மேம். கேளுங்க மேம். இப்ப 200 மீட்டர் 150 மீட்டரு அவங்களோட போற நீளம், ட்ரெயினோட நீளம். அப்ப 200 மீட்டருக்கு 40 கிலோமீட்டர் எடுத்துக்குவீங்களா, இல்ல 150 மீட்டருக்கு 45 அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? இல்ல மேம் புரியல மேம், திருப்பி கேளுங்க. 200 மீட்டர் லென்த்தாங்க மேம் ஒரு ட்ரெயினும், ஆமா ஆமா, இன்னொரு ட்ரெயின் 150 மீட்டராங்க மேம். ரெண்டோட லென்த். ஓகேங்க மேம். அதாங்க மேம் லென்த். ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் இது. இப்ப அந்த ரெண்டு ட்ரெயினும் 40-45 கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எதுக்கு 40 எடுத்துக்கணும், எதுக்கு 45 எடுத்துக்கணும்? அப்படியே முன்னாடி இருக்கிறவனுக்கு தான் முன்னாடி, அப்படியே இது வயசே லைன் வைஸாவே நம்ம எடுத்துக்கணும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுப்பான், தமிழ்ல வந்து முறையேன்னு கொடுப்பான். முறையே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃபர்ஸ்ட்க்கு, செகண்ட் ஒன்னு செகண்டுக்குன்னு அர்த்தம். ஓகே மேம். ஓகே. இப்ப இது ரெண்டும் சேம் டைரக்ஷன். கரெக்டா? இப்ப சேம் டைரக்ஷன்ங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பீடுன்னு பேசுறப்ப நம்ம மைனஸ் பண்ணுவோம். ரைட்டா? எஸ் மேம். ஆனா நல்லா கவனிங்க, நான் இப்ப ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இவன் 45 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறான். இவனுக்கு நம்ம மேல போட்டிருக்கலாம். நல்லா கவனிங்க, இவன் 45 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறான். இங்க ஒருத்தன் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரான். நான் இங்க அவனை வந்து டச் பண்ண ஆரம்பித்தேன். ஆனா இவனுக்கு நான் கிராஸ் பண்ணணும்னா, நீ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல முறைஞ்சாலுமே நான் டில் என்னோட எண்டு வர வரைக்குமே என்ன பண்ணுவேன்னா, அந்த ட்ரெயினை தொட்டுக்கிட்டே தான் இருப்பேன். கரெக்டா? நான் கிராசிங் எப்ப சொல்லுவேன், என்னோட லாஸ்ட் பார்ட் அதை தாண்டி வரப்பதான் நான் கிராசிங் சொல்லுவேன். ஆமா தானே? அப்ப டிஸ்டன்ஸ் சொல்றப்ப எதை எடுத்துக்கீங்க? இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரம்? கிலோமீட்டர் மேம். எவ்வளவு கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நான் சொல்றது தொலைவு. நான் வந்து இத நான் இப்படி சொல்றேன், கவனிங்க. இன்னொரு கிலோமீட்டர்ஸ் மேம். ஒருத்தர் 45 கிலோமீட்டர். என்னங்க மேம்? 50 கிலோமீட்டர்ஸ் தான் மேம். மேம் இல்ல, இவன் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணணுங்க மேம். இப்போ இவன் இங்க இருக்கான், இவன் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு தூரத்துல போயிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு பாயிண்ட்ல இவனை நான் டச் பண்ணுவேன், ஒரு பாயிண்ட்ல இவன் கூட டிராவல் பண்ணுவேன், ஒரு பாயிண்ட்ல இவனை தாண்டி நான் போயிருவேன். கரெக்டா? அப்போ இந்த ட்ரெயினை எப்ப அது கடக்கும், அதுதான் கேள்வி. எவ்வளவு நேரத்தில் ஒன்றை ஒன்று கடக்கும்? கிராஸ். ஓகே, when it will cross. இதுதான். அப்ப அது நீங்க இப்ப இதுல எனக்கு இன்னொரு ஒரு டவுட்ங்க மேம். மேம் யார் உங்க சைடுல இருந்து சவுண்ட் வருதா? இல்ல அனிதா அவங்களோட சைடுல இருந்து சவுண்ட் வருது. மேம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன். இப்ப எனக்கு என்ன டவுட்னாங்க மேம், ஒரே திசை அப்படின்னு இந்த क्वेश्चन நம்ம பார்த்தோனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைனஸ் பண்ணனும் அப்படினு. இப்போ நீங்க பிளஸ் ஸ்பீட். இது ஸ்பீட். ஸ்பீட தான் பிளஸ் பண்ணனுங்களா எப்பவுமே? அதாவது km ன்னு இருக்குறது தான் பிளஸ் பண்ணனும். கிலோமீட்டர் பெர் ஹவர்.
அத மட்டும் தான் நம்ம எப்பயுமே பிளஸ் பண்ணணும். பிளஸ் மைனஸ் ரெண்டுமே ஸ்பீட பொறுத்து இருக்கு. இப்ப டிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போகுது, ஓவர் டேக் பண்ணி போகுதுங்கிற பட்சத்துல நல்லா கவனிங்க. இந்த ட்ரெயின் இருக்குல்ல, இவன் இருக்கான்ல, நான் இந்த டாட் வைக்கிறேன்ல, அவன் ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணுவான். இந்த ட்ரெயினோட லெங்த் எவ்வளவு? 150 மீட்டர். தென் இந்த டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணுவான். இது யாரு? இது அவனோடது. கரெக்டா? 200 மீட்டர். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் அது கிராஸ் பண்ணும் போதுதான் அது மொத்தமா இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணி போகும். எஸ் ஆர் நோ? எஸ் மேம். அப்ப டிஸ்டன்ஸ் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? ரெண்டையும் பிளஸ் பண்றோம். 150 கூட்டல் 200. ஆனா ஸ்பீடுன்னு சொல்லும் போது இது சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன்ல இவன் 45 கிலோமீட்டர் போறான், இவன் 40 கிலோமீட்டர் போறா, இவங்க ரெண்டு பேரும் அல்டிமேட்டா 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல தான் போவாங்க. கரெக்டா? ஒருத்தனுக்கு இன்னொருத்தவனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். இப்ப இத கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் கேள்வி. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் இஸ் 350. கிலோமீட்டர் மீட்டர் தான், பிரச்சனை இல்ல. பட் இது கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப ஸ்பீடுங்கிறது 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப அதை நான் கிராஸ் பண்ணணும். சாரி, அதை நான் என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும் இன்டு டைம். முடிஞ்சு போச்சா? எஸ் மேம். ஓகே, அடிச்சா ஓரஞ்சு 5 75 350. ஓரஞ்சு 5 4 5 20. சோ 18 இன்டு 4 டைம் இஸ் ஈக்குவல் டு 18 இன்டு 14. இதை நான் மல்டிப்ளை பண்றதை காட்டிலும் ஆப்ஷன் நான் சொல்றேன் பாருங்க. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ஸ் நான் என்ன பண்றேன்? இதை மல்டிப்ளை எல்லாம் பண்ணல. 8 இங்க 4 இருக்கா, இது பேரை வந்து என்ன சொல்லுவோம்? 1ஆம் இலக்கம் சொல்லுவோமா? 8 என்ன வரும்? 32. 32. அப்ப அதோடைய 1ஆம் இலக்கம் என்ன? 1ஆம் இலக்கம்னா என்னங்க மேம்? புரியல. 1ஆம் இலக்கம்னா கடைசி. 32னா 2 தானே மேம் கடைசியில வரும். 3 கேரி பண்ணுவோமா? 2ல முடிகிற ஒரே ஆன்சர் என்னது? 252. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இதை மல்டிப்ளை எல்லாம் பண்ண வேண்டாம். அது மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் வந்துச்சுன்னா அதே கரெக்ட் ஆன்சர். இல்ல? ஆமா, அதேதான் மேம் ஆன்சர் வரும். சரி சரி. இல்ல, இந்த மாதிரி இடத்துல நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்ப நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் டக்குன்னு. புரிஞ்சுச்சா? ஒரு ட்ரெயின் இன்னொரு ஆளை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா, அப்போ அவன் என்ன பண்ணுனா, அந்த பர்சன் அந்த ட்ரெயினோட லெங்தையும் கிராஸ் பண்ணும். அட் த சேம் டைம் அவனோட எண்டு வரைக்குமே அவன் என்ன பண்ணணும்? மூவ் பண்ணணும். அப்பதான் அந்த ஹோல் டிராவல் பண்றது கரெக்டா இருக்கும். கரெக்டா? அந்த ஹோல் பிளாட்ஃபார்மோ ஹோல் ட்ரெயினையோ கிராஸ் பண்றதுக்கு மீனிங். எஸ் ஆர் நோ? எஸ் மேம். காப்பி பண்ணிக்கோங்க. மேம் மியூட் போட்டுக்கோங்க மத்தவங்க. எனக்கு இந்த அடிச்சது மட்டும் புரியலங்க மேம். இன்னொரு தடவை அடிச்சது மட்டும் சொல்லுங்க மேம். மேம் ஓரஞ்சு 5 7 5 35 ஒரு 0. ஓரஞ்சு 5 14 5 14 இன்டு 18. ஓகேங்க மேம். ஒரே ஓகே. யார் சைடுல இருந்து சவுண்ட் வருது? பவர்ஃபுல் பீப்பிள் கம்மிங் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ். அவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல சப்போர்ட் இதெல்லாம் வந்துருவாங்க. கிரியேட்டிவ் இமேஜஸ் மியூட் போடுங்க. ஓகேங்க மேம். யார் சைடுல இருந்து சவுண்ட் வருதுன்னு பாத்து. ஏன் சைடுல இருந்து சவுண்ட் வருதா? எழுதியாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எழுதிக்கோங்க. 2 கொஸ்டின். இஃப் அ ட்ரெயின் எழுதலாமா? எல்லாரும் எழுதியாச்சா?
இன்னும் ஒரு 2 கொஸ்டின். எஸ் மேம். ஒரு ரயில் மணிக்கு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் ஓடினால் 11 நிமிடம் தாமதமாக செல்கிறது. எனக்கு அர்த்தம் நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லு. நீ சொல்றேன். ஆன்சர் என்னன்னா, ஒரு ரயில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் 11 நிமிடம் தாமதமாக இலக்கிற்கு செல்கிறது. ஆனால் அதுவே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் 5 நிமிடம் மட்டும் தாமதமாக செல்கிறது. ஆக மொத்தத்துல அது கரெக்டான நேரத்துக்கு போல. சரியான நேரம் என்ன? வித்தின் எத்தனை செகண்ட்ஸ்க்குள்ள நான் ரீச் ஆனா அது எனக்கு வந்து கரெக்ட் டைமிங் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லு. இது வந்து செகண்ட்ஸ் கேக்குறாங்க மேம். ஆ டைம் தான் கேக்குறாங்க. அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுங்களா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுங்களா? 40 கிலோமீட்டர் போடுவீங்களா 50 கிலோமீட்டர் போடுவீங்களா? ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் போடலாமாங்க மேம்? இவங்க சரி சரி. எதிர்னு சொல்லல. ஆமா. அப்ப எப்படி போடுவீங்க? மைனஸும் பண்ண முடியாது பிளஸும் பண்ண முடியாது. ஆமா. தெரியலங்க மேம். போடலாமா? எஸ் மேம். क्वेश्चन மீனிங் புரிஞ்சிருச்சா? அது புரியுதுங்க மேம். நான் ஒரே ட்ரெயின் தான் சரிங்களா? நான் ஒரே ட்ரெயின் தான் ஒரே டிஸ்டன்ஸ கிராஸ் பண்றேன். ஆனா நான் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போனா யூசுவல் டைமை காட்டிலும் ஒரு 11 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஓகேங்க. அதே ட்ரெயின் தான். ஓகே அதே டிஸ்டன்ஸ் தான். ஆனா நான் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போனா யூசுவல் டைமை காட்டிலும் ஒரு 5 நிமிஷம் அதிகமாகுது. அப்போ இந்த இடத்துல ஸ்பீடு வேரி ஆகுது, டைம் வேரி ஆகுது. பட் விச் இஸ் கான்ஸ்டன்ட்? எது வந்து சமமா இருக்கு? ஸ்பீடு மட்டும் சமமா இருக்கும்னு நினைக்கிறேங்க மேம். ஸ்பீடுங்களா மேம்? இங்க 40 இங்க 50ங்க மேம். அப்ப டிஸ்டன்ஸ்ங்க மேம்? வெரி குட். டிஸ்டன்ஸ் சமம் தானே? இங்க நான் கடந்த தொலைவும் அங்க நான் கடக்கக்கூடிய தொலைவும் சமம் தானே நமக்கு? எஸ் மேம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலால தான் போட போறேன். ஸ்பீட் இன்டு டைம். பட் எனக்கு டிஸ்டன்ஸ் சமங்கிற பட்சத்துல ஸ்பீட் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு போடுவேன். ஸ்பீடு 1 டைம் 1, ஸ்பீடு 2 டைம் 2. ஆனா இங்க எனக்கு என்ன விஷயம்னா எனக்கு ஆக்சுவல் டைம் தெரியாது. கரெக்டா? அப்ப நான் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நான் போனேன்னா நான் கரெக்ட் டைமை காட்டிலும் ஒரு 11 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போறேன். நான் ஒரு 30 நிமிஷத்துல போக வேண்டிய இடத்துக்கு 41 நிமிஷத்துல போறேன். இதுவே 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போனா நான் போறக்கூடிய கரெக்டான டைமை காட்டிலும் ஒரு 5 நிமிஷம் அதிகமா போறீங்க. எஸ் மேம். 30 நிமிஷத்துல ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு ஒரு 35 நிமிஷத்துல ரீச் ஆகுறேன். அப்ப இதுல இருந்து நம்மளால டைம் கண்டுபிடிக்க முடியுமா? 0 will get cancelled. 40 is equal to 40 plus கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. 5t plus 25. அப்போ 40க்கும் 5tக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1t. 44க்கும் 25க்கும் உள்ள டிஃபரன்ஸ் முடிஞ்சிச்சா? இதுவும் அப்கோர்ஸ் பெரிய கொஸ்டின் தான். ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு நான் இப்ப இதுவே எனக்கு நல்ல லாஜிக் தெரியுங்கிற பட்சத்துல இதெல்லாம் நான் எழுதவே மாட்டேன். டப்புன்னு இந்த ஸ்டெப் போட்டுருவேன். கரெக்டா? மேம் ஆன்சர் புரியலங்க மேம். ஆன்சர் என்னங்க மேம்? கரெக்ட் டைம் இஸ் 90 செகண்ட்ஸ். நீங்க t கரெக்ட் டைம் தான எடுத்துக்கிங்க. ஆமாங்க மேம். அப்ப கரெக்ட் டைம் இது 5tக்கும் 4tக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1tங்க மேம். ஆமா. 44 இந்த சைடு வந்து மைனஸ் பண்ணிடணுமாங்க மேம்? ஆமா. 44க்கு 25க்குள்ள வித்தியாசம் 19ங்களா? ஓகேங்க மேம். அப்ப t equal to 19 செகண்ட்ஸ். ஆமா. அப்ப அவன் கரெக்டா சேர வேண்டிய டைம்ங்கிறது 19 செகண்ட்ஸ். ரெண்டுக்கும் உள்ள கரெக்டான தொலைவு
ஆமா சாரி ஆமா டைம். டைம். ஆனா ஓகே அவன் மேம். வந்து ஒரு நேரத்துல 30 நிமிஷத்துல போறான், ஒரு இடத்துல வந்து 24 நிமிஷத்துல மேபி போயிருக்கலாம். ம். ம் ஓகேங்க மேம். ம் கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதா? இப்ப வரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாருக்கும் புரியுதா? புரியுது மேம். ஓகே. இன்னும் ஒரு கொஸ்டின், அது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. நான் சொன்னல இதே சேம் கொஸ்டின் பிரிலிம்ஸ்லயும் வந்திருக்கு, மெயின்ஸ்லயும் வந்திருக்கு. அந்த ஒரு கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? எஸ் மேம். எழுதிக்கோங்க. பெரிய கொஸ்டின் தான், பட் ஸ்டெப் ஈஸி. புரிஞ்சவங்களுக்கு எஸ் சொல்லுங்க. புரிஞ்சு போடுறீங்களா நம்ம பார்ப்போம். சீரான வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சோ ஒருவேளை அந்த வண்டி யூசுவல் ஸ்பீட காட்டிலும் 7 கிலோமீட்டர் அதிகமா போச்சுன்னா அத்தூரத்தை கடக்க 14 மணி நேரம் குறைவாக எடுக்கிறது. யூசுவல் டைமை காட்டிலும் குறைவா எடுத்துக்குது. சரிங்களா? இதே இதுதான், அதே இது. சரியா? தொடர் வண்டியின் வேகம் 3 கிலோமீட்டர் பெர் hour என அதிகரித்தால் அதே தூரத்தை கடக்க குறிப்பிட்ட நேரத்தை விட 10 கிலோமீட்டர் இது குறைக்கப்பட்டால் 10 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறது. இனி பயண தூரத்தை கண்டுபிடி. கொஸ்டின் நான் திருப்பி சொல்றேன். சரிங்களா? ஒரு ட்ரெயின், ஒரு வண்டி, ஓகே, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போகுது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுல போகுது. சரிங்களா? ஒருவேளை ஸ்பீடு 7 கிலோமீட்டர் அதிகரிச்சுச்சுன்னா அது 14 மணி நேரம் எடுக்க வேண்டிய டைட்ட காட்டிலும் 14 மணி நேரம் குறைவா எடுத்துக்குது. இதுவே 3 கிலோமீட்டர் பெர் அவர் குறைக்கப்பட்டால், நான் ஒரு 5 கிலோமீட்டர் போறேன்னா ஒரு 2 கிலோமீட்டர்னு குறைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது யூசுவல் டைமை காட்டிலும் 10 மணி நேரம் அதிகமாக எடுக்கிறது எனில் பயண தூரத்தை கண்டுபிடி. முன்னாடி போட்ட அதே கொஸ்டின். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். பிரிலிம்ஸ்லயும் வந்திருக்கு, மெயின்ஸ்லயும் வந்திருக்கு. முன்னாடி ஒரு காலத்துல குரூப் 1ல மெயின்ஸுக்கு இருந்துச்சு மார்க். சரியா? மேக்ஸ் இருந்துச்சு. ஆன்சர் என்ன பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் கூட நான் தரேன். 600 கிலோமீட்டர் பெர் அவர், 700 கிலோமீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ் தானே, அதனால எல்லாமே கிலோமீட்டர்ல மட்டும் இருக்கு. எஸ் மேம். மேம் ஒரு டவுட்டுங்க மேம். இப்போ இந்த S1 × T1 S2 × T2 இப்போ போட்டோம்லங்க மேம், அதே மாதிரியாங்க மேம்? அதே மெத்தடுங்களா? அதே மெத்தடு. ஆனா இங்க ஸ்பீடுங்கிறது அதிகரிக்கவும் செய்யுது, குறையவும் செய்யுது. அப்ப நீங்க பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி போடணும். புரியல மேம். இங்க பாருங்க, ஸ்பீடுங்கிறத நீங்க எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவன் அந்த ஸ்பீடுல போல, ஒரு இடத்துல ஸ்பீடு வந்து 7 கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்கு. அப்ப S+7 போடணும். கரெக்டா? இன்னொரு இடத்துல 3 கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கு. அப்ப அதை S-3 போடணுங்க மேம். ஓ ரைட். முன்னாடி வந்து நம்ம டைம் கேட்டதுனால T+11 போட்டோம். இங்க வந்து டிஸ்டன்ஸ் கேக்குறதுனால S-ஓட சேர்த்திக்கணும் அத. ஆமா. ஆனா இங்க என்னன்னா உங்களுக்கு ரெண்டுமே தெரியாது. ஸ்பீடும் தெரியாது, டைமும் தெரியாது. ஓகே மேம். சரியா? இது ஆக்சுவலி டெரிவேஷன் கொஸ்டின் தான். ஓகே, சரி நானே போடுறேன். உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ்லாம் மட்டும் புரியுதான்னு பாக்குறீங்களா? ஸ்டெப்ஸ்லாம் மட்டும் புரியுதான்னு பாருங்க. ஓகே, எல்லாரும் நல்லா லிசன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எழுதிக்கலாம்.
எனக்கு அவன் கடந்த தொலைவுன்னு பேசும்போது அவன் எவ்வளவு ஸ்பீட்ல போறானோ தெரியாது, எவ்வளவு டைம்ல போறானோ தெரியாது. அப்ப அவன் கடந்த தொலைவுங்கிறது இங்க எனக்கு ஃபார்முலா என்னன்னா எஸ் இன்டு டி வச்சுக்கலாமா? அடுத்து அதே டிஸ்டன்ஸ தான் ஒருவேளை அவன் ஸ்பீடை 7 கிலோமீட்டர் அதிகரிச்சிருந்தான் அப்படின்னா டைம் யூஸ்வல் ஆகக்கூடிய டைமை காட்டிலும் எவ்வளவு மணி நேரம்? 14 மணி நேரம் குறைவா இருக்கும். இந்த ஸ்டெப் புரியுதான்னு சொல்லுங்க எனக்கு. இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்க. அதே டிஸ்டன்ஸ் தானே, சேம் டிஸ்டன்ஸ் தானே கவர் ஆயிருக்கு. கரெக்டா? சார் அதே டிஸ்டன்ஸ் தான், சேம் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த கார் தான். ஆனா ஒருவேளை நான் ஸ்பீட 3 கிலோமீட்டர் குறைச்சிருந்தா எனக்கு டைம் என்ன ஆகுது? ஒரு 13 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. கரெக்டா? சாரி 10 மணி நேரமா? 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. இந்த 3 ஈக்குவேஷன் புரியுதான்னு பாருங்க. புரியுது. அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பக்கம் இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறதுக்கு பதிலா எஸ் இன்டு டின்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் எஸ் இன்டு டின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இங்க இருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அந்த ஈக்குவேஷன் இவனோட சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். நம்மளே போடுவோம், ஒன்னாவே போடலாம். இத காப்பி மட்டும் பண்ணுங்க. Distance is considered as s into t. மேம் இங்க ஒரே டவுட்டுங்க மேம். சொல்லுங்க மேம். எதுக்கு எஸ் இப்ப எஸ் கிட்ட மட்டும்தான் பிளஸ் மைனஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஒரு ஈக்குவேஷன்ல வந்து டீக்கு 14 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிருக்கீங்க. இன்னொரு இடத்துல இந்த வார்த்தையை படிங்க. 7 கிலோமீட்டர் பெர் அவர் என அதிகரித்தால் அத்தூரத்தை அடைய 14 மணி நேரம் குறைவாதான் எடுத்துக்கிறான். அப்ப நீங்க ஸ்பீட இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணும்போது டைமும் மாறும் தானே? எஸ் மேம். ஓகேங்க மேம். இப்ப இதுல வந்து 3 கிலோமீட்டர் குறைக்கப்பட்டால் அப்படிங்கறதுனால S3 வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா, S-3. ஆமா, இங்க அதிகரிக்கும்னு சொல்லிட்டான், மணி அதிகரிக்குதுன்ட்டான். அப்ப நான் அதனால இந்த இடத்துல பிளஸ். எல்லாமே அதிகரிக்கப்பட்டா எல்லாமே பிளஸ். ஆமா, குறைக்கிறதுனா மைனஸ். இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன், ST-யையும் இந்த இடத்தையும் எடுக்கிறேன். அப்போ இங்க பாருங்க S into T பிளஸ் S into minus 14. அப்ப என்ன வரும்? -14s வருமா? அதே மாதிரி இவன் யாரு? பிளஸ் டி, மைனஸ் ஆஃப் மைனஸ், சாரி மைனஸ் தான். அப்ப 14 7 சார் என்ன வரும்? 98. கரெக்டா? எஸ் மேம். ST கேன்சல், ST-யும் கேன்சல். இங்க யார் இருக்காங்கன்னா இவனை கொண்டு வாங்க. இந்த -14s பிளஸ் 14s. எஸ் மேம். யார் இருக்கானா 70 - 98 இருக்கான். இந்த ஈக்குவேஷன் எல்லாமே 7ஆல வகுப்படுது. அப்ப நான் அவனை எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. நான் இந்த பக்கம் கொண்டு வரலாம்னு பார்த்தேங்க மேம், நீங்க அப்படியே மைனஸ் பண்ணி விட்டுட்டீங்க. நான் அதை அப்படியே வச்சுக்கிறேங்க மேம், ஏன்னா அடுத்து ஒரு ஈக்குவேஷன்ல எனக்கு ST தான் வரும். ஓகேங்க மேம். அப்ப இந்த 2 இங்க வரும்போது டிவைடர்ல தானங்க மேம் வரும். எந்த 2ங்க மேம்? 7ஆல டிவைட் பண்ணா ஈரேல் 14, ஓரேல் 7, 14 7 98. ஆமாங்க மேம். இது ஒரு ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கணுங்களா? வச்சுக்கிறேன். ஆமா. ஓகே ரைட். இது சால்வ் பண்ண தேவையில்ல. சால்வ் பண்ண முடியாது. நீங்க எப்படி ஒரு ஈக்குவேஷன்ல 2 வேரியபிள சால்வ் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. இப்ப மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் வாங்க. இங்க ஒருத்தர் இருக்கான்ல, அவனை கொண்டு வாங்க. அவனை கொண்டு வந்தா என்ன வரும்? ST is equal to S minus 3 into T plus 10. Again, ST will get cancelled. ST plus 10S minus 3T minus 30. ST cancel ஆயிடுச்சு. இந்த minus 3T நீங்க எதனாலும் எங்கனாலும் கொண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த 10S minus 3T minus 30 எங்கிட்ட கொண்டு போயிட்டு பேசாட்டி plus 30 வச்சுக்கலாமா? ஓகே. இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்கானா 2S is equal to T minus 14. ஆமா தானே? Yes or no? S is equal to T minus 14 divided by 2 ன்னு எடுத்துக்கிட்டா? ஓகேங்க மேம். 10 into T minus 14 divided by 2 minus 3T. 4 2 I 2 10. Again 5T minus 14 70 minus 3T is equal to 30.
சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணா 2t. இந்த -70 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +70. அப்போ 2t ஈக்குவல் டு 100. அப்ப t இஸ் ஈக்குவல் டு என்னது? 25. முடிஞ்சிச்சா? அப்ப அவ ரீச் ஆக வேண்டிய டைம்ங்கிறது 50. அவ ரீச் ஆக வேண்டிய டைம்ங்கிறது 50. அப்படி இங்க வாங்க, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போடுங்க. நான் இந்த 2y is equal to t minus 14லயே போடுறேன். அப்ப t வந்து 50னா 50 minus 14ன்னு சொல்லும் போது என்ன வந்துருது? 30, 36. அப்ப 2s 36னா s is equal to என்னது? 18. அப்ப s 18 km/h and 50ங்கிறது 50 hour. கரெக்டா? முடிஞ்சிருச்சா? பெரிய கொஸ்டின் தான். ஆனா இதுதான் இருக்கிறதுலே கேட்ட கொஸ்டின். அதை விட்டுட்டு நம்ம போக முடியாதுல. ஒவ்வொரு ஸ்டெப்பா மனசுக்குள்ள சொல்லி பார்த்துட்டே போடுங்க. எந்த இடத்துல புரியல என்கிட்ட கேளுங்க. எழுதுறீங்களா? புரிஞ்சுச்சா? நீங்க இண்டிவிஜுவலா பார்க்கும்போது தான் பெருசுங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஆனா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கும்போது நார்மல் தான் இது. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஆமா 2 இயர்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லுங்க மேம். 2 இயர்ஸ் இருக்கா மேம்? 2 இயர்ஸா? எங்க மேம் இருக்கு? 2 செகண்ட்ஸ் இருக்கு மேம். இதுவா? Yes மேம். இது வந்து 2 செகண்ட்ஸ் இல்லைங்க மேம், ஸ்பீடு. 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீடு. இங்க நம்ம s ஸ்பீடுன்னு எடுத்திருக்கோம், t டைம்னு எடுத்திருக்கோம். ஓகே. சோ முடிச்சோம். -14 எப்படி மேம் வந்தது? மத்தவங்க டவுட் இருந்தா கேட்கலாம். எஸ் மேம். 2 speed equal to t minus 14 இருக்கலாம் மேம். ஆமா. அது எங்க இருந்து எடுத்திருக்கேனா? மேம் எந்த ஈக்குவேஷனாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இந்த ஈக்குவேஷன் அப்படி எடுத்துக்கிட்டேன். முன்னாடி தானே இருக்கு. ஓகே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த டாபிக் கொடுக்க வேண்டாம். ஓகே, நீங்க எல்லாமே ஓரளவுக்கு நான் நல்லா கவர் பண்ணிட்டேன் மேம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த டாபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரிங்களா? லாஸ்ட் ப்ரையாரிட்டியாவே வச்சுக்கோங்க. இப்ப டெஸ்ட்டுக்காக ஓகே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாபிக் குள்ளலாம் வாங்க. சரிங்களா? எனி டவுட்? சரி, கம்ப்ளீட் பண்ணிடலாமா? முடிச்சிடலாமா? ஓகே. ஓகே, எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
தேங்க்யூ. Thank you, ma'am. பேசலாம்.